Okay, so once if it is audible, just tell me. We'll start the session. I'm audible, right? Ellarkum? Okay, so once if it is audible, just tell me. Yes. Okay, so we'll start the session. Okay, so very hello Pasangla. Very good morning to all. So today we are going to discuss that very important session Newton's law of motion. See, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற இஷ்யூ என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல எப்படி அப்ளை பண்ணி அந்த கான்செப்டை எப்படி அப்ளை பண்ணி அண்ட் ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வர்றதுங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க. In this session, I'm going to explain that எப்படி அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை அப்ளை பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஐம் கோயிங் டு கிவ் யூ த ஷார்ட்கட் எப்படி ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் நான் கொடுக்க போகிறேன் பசங்களா. ஸோ டெஃபினட்டாக இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஃபாலோ திஸ் செஷன் டெஃபினெட்லி ஐ ஷோர் தட்ஸ் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இல்லைனா 2 கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் இன் திஸ் செஷன் ஐ எம் நாட் கன்சிடரிங் த ஃப்ரிக்ஷன். நாம ஏற்கனவே நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செய்து அந்த ஃப்ரிக்ஷனை ஒரு டைமை போய் பாருங்க. So now I'm going to start with it. Without friction, I'm going to apply the Newton's law of motion. என்ன அப்படின்னா momentum எப்படி அப்ளை பண்ணலாம் ஏன்னா ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அந்த மொமெண்டம் எக்ஸ்பிளைன் பண்ணும் இல்லையா, அண்ட் ஆல்சோ எப்படி நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஷன் போகிறோம் இந்த செஷன். டெஃபினட்டா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஸோ டோன்ட் மிஸ் த செஷன். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனுங்கிறது என்ன நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்ளை எதுக்காக படிக்கணும் சொல்லிடலாம். நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் எதுக்கு படிக்கணும் சார்? நீட்டை கிளியர் பண்றதுக்காக படிக்கணும் சொல்லிடலாம். எஸ், பட் அந்த நீட்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அந்த கான்செப்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் பேசிக் ஐடியா ஆஃப் த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஸோ பேசிக்ல இருந்து நான் எப்படி அட்வான்ஸ், அதாவது நமக்கு ஜேஇ லெவல், சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜேஇ கூட எழுதுவாங்க, எப்படி ஜேஇ லெவல்ல இருக்க கொஸ்டின் நம்ம அப்ளை பண்ணலாம், அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நீட் 2025 ரொம்ப கஷ்டமா இருந்தனால நீட் 2026 we cannot expect நமக்கு ஈஸியா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நாம எக்ஸ்பெக்ட் பண்றது நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஹார்டா இருந்தா மட்டும்தான் எந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் we can able to answer the question. ஓகே, ஸோ அதுக்காக we will start that some என்ன அப்படின்னா ஒரு ஜேஇ லெவல், ஜேஇ அட்வான்ஸ் லெவலெல்லாம் நான் போகவே இல்லை, ஜேஇயோட மெயின்ஸ் லெவல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். சோ அந்த லெவல்ல நீங்க கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணும்போது நீட்டோட லெவல்ல யூ கேன் ஏபிள் டு ஆன்சர், ஈஸிலி ஆன்சர் பண்ணலாம். வித்தின் அ மினிட் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் பசங்களா. சோ ஐ வில் ஸ்டார்ட் வித் பேசிக் ஐடியா. பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை. டெஃபினட்டா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ லைக் பண்ணல அப்படின்னா தயவு செய்து லைக் பண்ணிருங்க. ஓகே, சோ லைக் பண்ணிட்டு பாருங்க, தென் ஐ கேன் பி ஹாப்பி ஃபார் தட். ஓகே, ஏன்னா நான் உங்களுக்கு ஒர்க் பண்றேன். ஓகே, நம்ம டீமே உங்களுக்காக ஒர்க் பண்றோம். ஸோ இந்த டைம் நீட் கிராக் பண்ணணும், ஆர்எஸ் நீட் 2027ல நீங்க நீட் கிராக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நம்ம டீமே ஒர்க் பண்றோம் பசங்களா. எங்களுக்கு உங்களோட சப்போர்ட்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம், அதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இன்னும் நம்மளால நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும், நிறைய இன்புட் உங்களுக்காக நாங்க கொடுக்க முடியும் பசங்களா. ஸோ நாங்க இன்புட் கொடுத்தா அப்படின்னா டெஃபினட்டா உங்களோட அவுட்புட் ஹியூஜா இருக்கும். ஓகே, அதுக்காக ஸோ ப்ளீஸ் like just what is the like the button, like பண்ணிருங்க பார்க்கலாம். So I can be happy for that. Okay, so we'll start the session. Shall we start the session? Start பண்ணலாம்னா அப்படினா ஃபயர் சிம்பல் தட்டி விடுங்க பார்க்கலாம். ஃபயர் சிம்பல் தட்டி விடுங்க. Hello, hi master. Yes, it is DP. Hi sir. Hello, fine. Yes, so தயவு செய்து so start பண்ணலாம் அப்படினா just ஃபயர் சிம்பல் தட்டி விடுங்க. Yes, good. Thank you. Yes, start பண்ணுங்க பார்க்கலாம். So ஃபயர் சிம்பல் தட்டி விடுங்க, then we'll start the session. Yes, we'll start. So first நான் எடுத்துட்டேன் அப்படினா ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆடியோ வீடியோ எவ்ரிதிங் இஸ் கிளியர். எல்லாருக்கும் கிளியர் அப்படின்னா ஜஸ்ட் தம்ஸ் அப் பண்ணிருங்க பார்க்கலாம். தாரணி, ஹாய் தாரணி. எஸ், தம்ஸ் அப் பண்ணிருங்க. வில் ஸ்டார்ட் த செஷன். எஸ், ஸோ தம்ஸ் அப் பண்ணிருங்க. ஆடியோ வீடியோ இஸ் கிளியர் எவ்ரிவன். எஸ், மகாலட்சுமி, ஹாய் மகாலட்சுமி. எஸ், வில் ஸ்டார்ட் த செஷன். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ், குட் தாரணி. எஸ், ஹலோ ஏஆர் பாலச்சந்தர். எஸ், ஹாய், ஹலோ. எஸ், கிளியர். நவ் we'll start what is that Newton's law of motion நான் எடுத்துட்டேன். first before starting the Newton's law of motion நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா so எதுக்கு இந்த Newton's law of motion படிக்கணும் அப்படிங்கற ஒரு ஐடியா நாம தெரிஞ்சுக்கலாம். so we'll start the session. so என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to start Newton's, so we can say it is NLM. generally என்ன சொல்லலாம் அப்படின்னா Newton's law of motion. okay, Newton's laws
ஆஃப் மோஷன். எஸ் ஆர் நோ? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். சோ நமக்கு நியூட்டன்ஸ் லான்னு எடுத்துட்டாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆப்பிள் தலையில விழுகிறதா ஞாபகம் வரும் இல்லையா? சோ நியூட்டன் மட்டும் நமக்கு இந்த எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா இந்த ஐடியாவை, சோ பிசிக்ஸ் அந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காது இல்லையா? சோ நியூட்டன் பிசிக்ஸ் லான்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு வர்றது என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லா நமக்கு ஃபர்ஸ்ட்ல வரும் இல்லையா? சோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, சோ இந்த நியூட்டன்ஸ் லாவை நான் அப்ளை பண்றேன், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நியூட்டன்ஸ் லாங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஜென்ரலா நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த நியூட்டன்ஸ் லா எடுத்துட்டேன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ஜென்ரலா இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா NLM ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு பாருங்க. இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, இது என்னோட ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன். நவ் இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல தான் இருக்கும் இல்லையா? அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டை நான் மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன அப்ளை பண்ணணும்? ஸோ ஹேவ் டு அப்ளை த ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணணும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் போது தான் இந்த பார்ட்டிகளோட என்ன கால்குலேட் பண்ணலாம்? டிஸ்பிளேஸ்மென்ட் கால்குலேட் பண்ணலாம், டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி இருக்கிறது கால்குலேட் பண்ணலாம், வெலாசிட்டி கால்குலேட் பண்ணலாம், ஆக்சலரேஷன் வெலாசிட்டி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆக்சலரேஷன் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும் அப்படின்னா எது இம்பார்ட்டன்ட்? ஃபோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். we can say it's a force is a cause of the motion சொல்லாமா? ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும் அப்படின்னா ஃபோர்ஸ் இருந்தா மட்டும்தான் மூவ் ஆகும். so force is a cause of the motion. அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் நாம எடுத்துட்டு we are going to calculate equation of motion. equation of motionங்கிறது என்ன அப்படின்னா velocity எப்படி கால்குலேட் பண்ணலாம், acceleration எப்படி கால்குலேட் பண்ணலாம், momentum எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுதான் என்ன சொல்லலாம்? so equation of motion சொல்ல போறோம். yes or no? so நாம ஃபோர்ஸ் எடுத்துட்டு we are going to calculate equation of motion. so இந்த கேஸ் என்ன சொல்லலாம்? because நான் ஃபோர்ஸ் எடுத்துட்டாவே இந்த கேஸ் என்ன சொல்லலாம்? we can say it is a dynamic case னு சொல்லலாம் பசங்களா. very very important thing. அப்ப நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ங்கிறது என்ன அப்படின்னா it is not a static case, it is not a kinematics, it is not a kinematics. என்ன சொல்லலாம்? it is a so the force is a cause of the motion. so we will take the force is the cause of the motion, cause of the motion இல்லையா? cause of the motion. அப்படின்னா இந்த force நாம எடுத்துட்டு we will calculate equation of motion. so நாம force எடுத்துட்டாவே அது என்ன சொல்லலாம்? it is not a kinematic case. இது என்ன சொல்லலாம்? we can say it is what is it? என்ன case னு சொல்லலாம்? இது dynamic case னு சொல்லலாம். very very important thing. yes or no? dynamic case. so நாம 1 dimensional 2 dimensional எல்லாமே kinematicsல படிச்சிருப்போம். ஏன்னா அங்க force நாம எடுத்துக்க மாட்டோம். only we will take a acceleration எடுத்திருப்போம். okay, so equation of motion நாம கால்குலேட் பண்ணிருப்போம். but இந்த இடத்துல we are taking into account of what is that force நாம எடுத்துக்க போறோம். understand this one. that's why Newton's law of motion என்ன சொல்லலாம்? we can say it is a dynamic case னு சொல்லலாம். first point of this. ஓகேவா? அப்படினா force பத்தி நமக்கு கிளியரா தெரியணும் பசங்களா. ஓகே, சோ என்னென்ன force எல்லாம் ஆக்ட் ஆகுது, what is the direction of force, எப்படி இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் நாம ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத இப்போ நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். எஸ் ஆர் நோ? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? கிளியர்? சோ எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா எப்படி நாம ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு? எஸ், கிளியர் பசங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு ஸ்டார்ட். நாம என்ன பார்க்க போறோம்? வாட் இஸ் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நாம பார்க்க போறோம், அதோட டைரக்ஷன் பார்க்க போறோம். then based on that we are going to draw the free body diagram பார்க்க போறோம் பசங்களா. understand this one? clear? yes or no? so உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த செஷன் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா அவங்களுக்கு. ஏன்னா யாரெல்லாம் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ இந்த செஷன் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. சோ ஷேர் பண்ணீங்கன்னா ஐ அம் ஹாப்பி ஃபார் தட். ஓகே, சோ வில் ஸ்டார்ட் தி செஷன். எஸ், நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்க போறோம். வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ வாட் இஸ் தி டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் a cause of the motion. நான் ஃபோர்ஸ் காஸ் ஆஃப் மோஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா அது என்னென்ன டைப்னு இருக்கு தெரியணும், அது என்னென்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னு தெரியணும். எஸ் ஆர் நோ? சோ ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். வில் ஸ்டார்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். எஸ் ஆர் நோ? டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். கிளியர்? சோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா என்ன சொல்லலாம்? ஃப்ரீ பாடி டயகிராம் மாதிரி இருக்கு, ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துட்டேன் அப்படின்னா ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சோ இதான் நியூட்டன் கால்குலேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் இல்லையா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப நான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை மேல தூக்கி போடுறேன், என்ன ஆகும்? மேல இருந்து கீழே வந்துரும் இல்லையா? சோ மேல இருந்து கீழே வருது அப்படின்னா சோ எர்த் என்ன பண்ணும்? இட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி சென்டர். ஒரு ஆப்ஜெக்ட்டை எர்த் மேல தூக்கி போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? மேல போகும், மேலேயே போயிடாது இல்லையா? மேல இருந்து என்ன ஆகும்? கீழே வரும். சோ பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்.
So gravitational force எடுத்துட்டேன் அப்படின்னா if I consider earth, so இந்த earth நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், if I take it as earth நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், so இது என்னோட earth நான் எடுத்துட்டேன், yes, so இந்த earth எடுத்துட்டேன்னா இதுல நான் ஒரு object எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், object of mass m நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், object of mass m. So இந்த object mass m, the gravitational force is always act towards the center of the earth. S ano mg னு சொல்லலாம், S ano organic point, it is always act towards the center of the earth. நான் இங்க எடுத்துட்டேன் அப்படின்னா இது என்னோட surface, நான் எந்த directionல இருக்கும், இந்த directionல இருக்கும். இது என்னோட surface அப்படின்னா கீழே விழுந்துராது. Okay, don't consider that கீழே விழுந்துரும். So because it is the earth நான் சொல்லும்போது it is always act towards the center of the earth, in the direction act ஆகும். Clear? அப்ப நான் ஜெனரலா ஒரு flat surface எடுத்துட்டேன் அப்படின்னா this is my flat surface, the gravitational field and the directional act ஆகும். So it is always towards the center of the earth. S ano organic point, first point you must know clearly. S ano everyone understood, right? இது புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சிருச்சு அப்படின்னா first force, gravitational force யாருக்கெல்லாம் புரிஞ்சுது? புரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க பார்க்கலாம். சோ தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. 4 தான் இருக்கீங்க, 4 பேர் தான் இருக்கீங்க. சோ this is very useful for you பசங்களா. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எஸ் ஆர் நோ gravitational force direction தெரிஞ்சிச்சா? It is always the directional, it is always என்ன சொல்லலாம், always towards what? Towards center of earth. So center of earth னு சொல்லலாம், towards center of earth. So this is what is the attractional force. இது ஒன்னு என்ன சொல்லலாம், it is the attractional force சொல்லலாம். So first force நமக்கு தெரிஞ்சிருச்சு. What is the force? Is that gravitational force நமக்கு தெரிஞ்சிருச்சு. Next force என்ன சொல்லலாம் அப்படின்னா, சரி, very important thing, second force என்ன சொல்லலாம் அப்படின்னா normal force னு சொல்லலாம். Normal force. Understand this one clearly. What do you mean that normal force னா என்ன அப்படினு பார்த்திடலாம். Normal forceங்கிறது என்ன? So we'll start with this. What is that force? Is that normal force னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So gravitational force நமக்கு தெரிஞ்சிருச்சு. Now we are going to discuss the normal force னா என்னன்னு பார்க்க போறோம். S ano organic point. Normal force எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. Listen carefully. இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட்டை வெச்சிட்டேன். Listen. See here, இந்த ஆப்ஜெக்ட்டை வெச்சிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் என் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் இல்லையா? ஏன்னா வெயிட் இந்த நான் விட்டுட்டேன் அப்படின்னா கீழே விழுந்துரும். எதனால அப்படின்னா இதோட வெயிட் இல்லையா? இதோட வெயிட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? வெயிட்ங்கிறது என்ன சொல்லலாம், mg டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் இல்லையா? சோ டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். சோ அதுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் நான் எது மேல எக்ஸர்ட் பண்ணுவேன்? இந்த ஆப்ஜெக்ட் மேல எக்ஸர்ட் பண்ணுவேன். அண்டர்ஸ்டுட் ரைட்? சோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். அப்படினா நான் இந்த ஆப்ஜெக்ட், அதாவது என்னோட ஹேண்ட் மேல, என்னோட கை மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவேன், அதுதான் mg. சோ அப்படினா இந்த மொபைல் இந்த கை மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் mg. அப்படினா இந்த சர்ஃபேஸ் ஆஃப் மை ஹேண்ட், இந்த என்னோட ஹேண்ட், ஓகே, என்னோட கை இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், அதுதான் என்ன சொல்லலாம், நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அப்ப இந்த நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன? இட் இஸ் a கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அப்படினா இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்கு இடையில இருக்க ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லலாம், கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இந்த ஆப்ஜெக்ட் போன் இந்த கை மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் mg எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த கை இந்த நார்மல் இந்த மொபைல் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம், we can say it is a normal force னு சொல்லலாம். Understand this one clearly. எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா it is always என்ன ஃபோர்ஸ் சொல்லலாம், it is a contact force. நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம், it is a contact force. Understand this one, contact force. நார்மல் ஃபோர்ஸ்ங்கிறது கான்டாக்ட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் a basic idea பசங்களா. இப்போ நான் இத எடுத்துட்டேன் அப்படின்னா understand this one. See, இந்த சர்ஃபேஸ், இது நான் என்னோட சர்ஃபேஸை எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ, இது என்னோட சர்ஃபேஸா நான் எடுத்துட்டேன். If I take this is what my surface எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோ, understand this one clearly. இது என்னோட சர்ஃபேஸா எடுத்துட்டேன். Now அப்படினா இந்த சர்ஃபேஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். பாருங்க, இந்த சர்ஃபேஸ் இது மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன்ல இருக்கும், n அப்பர் டைரக்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட் இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் கீழ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அது என்ன சொல்லலாம், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ், கேன்சல் ஆயிடும். அந்த வேல்யூ தான் என்ன சொல்லலாம், இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த போன் என் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், அதுதான் என்ன சொல்லலாம், வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். எஸ் ஆர் organic point. ஜெனரலா என்ன சொல்லலாம் அப்படினா the normal force என்ன சொல்லலாம், இந்த கேஸ்ல we can say it is mg னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். Understand this one clearly. அப்ப இந்த நார்மல் ஃபோர்ஸும் mg எப்படி இருக்கும், so equal and opposite directionல இருக்கும். See here, இந்த நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படினா always perpendicular to the surface, always perpendicular to the surface னு சொல்லலாம். Understand this one clearly. Always towards what is it? Always perpendicular to the surface னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், இந்த நார்மல் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள், if I take this one, நான் எடுத்துட்டேன், இங்க பாருங்க நான் எடுத்துர்க்கேன், இது என்னோட சர்ஃபேஸ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இங்க ஒரு ஆப்ஜெக்ட் நான் கன்சிடர் பண்றேன். This is what is my object.
அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? perpendicular to the surface. அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் இது மேல ஒரு எக்ஸர்ட் பண்ணும். எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? perpendicular to the surface. யார் getting my point? Everyone understood, right? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா பசங்களா? So this is very important thing. புரிஞ்சுச்சு அப்படின்னா can you tell me that what is that? புரிஞ்சுச்சு அப்படின்னா just thumbs up பண்ணுங்க. I can know this one. Okay வா? So what is the direction of normal force? Is always perpendicular to the surface நாம represent பண்ணலாம். Understood, right? Yes, good, super. Yes, dp is good. dp 0.7. உங்க நேம் என்ன? உங்களோட நேம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். தாரணி is good. Yes, everyone understood, right? இப்ப பாருங்க நான் எடுத்துட்டேன். Listen carefully. இப்ப நான் எடுத்துட்டேன். இந்த கேஸ்ல பாருங்க mg is always acting downward தான் ஆக்ட் ஆகும். mg is always acting downward. Clear? இங்க பாருங்க இந்த கேஸ்ல நான் எடுத்துட்டேன்னா listen carefully. இந்த கேஸ்ல n is equal to mg. இந்த கேஸ்ல பாருங்க n எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? mg க்கு ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா இந்த கேஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா n mg என்ன இருக்கும்? டிஃபரண்ட் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ரிசால்வ் பண்ணணும். mg நான் ரிசால்வ் பண்றேன். எப்படி ரிசால்வ் பண்றேன்? ஒரு இந்த டைரக்ஷன் இன்னொரு இந்த டைரக்ஷன்ல நான் ரிசால்வ் பண்றேன். எஸ் ஆர் கிடையும். இப்போ சோ டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னா ரெண்டு பர்பெண்டிகுலர் காம்போனன்ட் நாம ரிசால்வ் பண்ணிட்டோம். பாருங்க இது தீட்டா, இது என்ன சொல்லலாம்? 90 மைனஸ் தீட்டா. ஏன்னா இது 90 இல்லையா? சோ இது தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டா. இது என்ன சொல்லலாம்? we can take it as a தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். எஸ் ஆர் getting my point? அப்படின்னா இது mg, இது என்ன சொல்லலாம்? mg cos தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது என்ன சொல்லலாம்? mg sin தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்படின்னா இந்த கேஸ்ல நார்மல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? mg cos தீட்டாவா இருக்கும். கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட், ரைட்? இது புரிஞ்சுதா பசங்களா? அர்த்தமா இந்த பசங்களா? பிரசாத், எஸ் பிரசாத், குட், தேங்க் யூ பிரசாத். எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட், ரைட்? டைரக்ஷன் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? clear everyone understood, right? So normal force clear ah எல்லாத்துக்கும் பர்சனலா புரிஞ்சுதா? yes or no? புரிஞ்சுச்சு அப்படினா thumbs up பண்ணுங்க. So I can understand this one. நீங்க புரிஞ்சிட்டீங்க. yes, good, super. yes. So next one பார்க்க போறோம். normal force தான் நாம clear-ஆ பார்க்க போறோம். now normal forceங்கறத நான் எடுத்துட்டேன்னு வெச்சுங்க. மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் normal force ஓட ஐடியா. ஏனா நிறைய ப்ராப்ளம் இத பேஸ் பண்ணி இருக்கும் பசங்களா. So இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா இது நான் m1 எடுத்துட்டேன். listen carefully. இது நான் m1 எடுத்துட்டேன்னு வெச்சுக்க. this is what m1. another particle is m2 ன்னு எடுத்துட்டேன். another particle is m3 ன்னு எடுத்துட்டேன். yes or no? understand this one clearly. இப்போ நான் என்ன எடுத்துட்டேன் அப்படினா see here, இப்போ நான் இதுல force apply பண்றேன்னு வெச்சுக்குவேன். so force apply பண்றேன், fங்கற ஒரு force apply பண்றேன் இந்த ஆப்ஜெக்ட் மேல. listen carefully. so என்ன ஆகும் அப்படினா இங்க பாருங்க நான் என்ன எடுத்துட்டேன். example I am going to take this one. clear-ஆ தெரிஞ்சுக்க. so நான் இங்க எடுத்துட்டேன். so you can able to see. so just wait. சோ இங்க நான் எடுத்துட்டேன். சோ இப்ப பாருங்க நான் இங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இப்போ நான் இது மேல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன்னு வெச்சுக்கேன். இது மூவ் ஆகும் இல்லையா? சோ this object will move. சோ இங்க நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், இது மூவ் ஆகும். அப்ப நான் இது மேல தான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். எப்படி இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது? which means that நான் இது மேல கொடுக்கிற ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? இது மேல கொடுக்கும். அப்படினா சோ நான் Fங்கற ஃபோர்ஸ் இந்த பென் மேல கொடுத்திருக்கேன். சோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த பென் இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லலாம்? நார்மல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். சோ நார்மல் ஃபோர்ஸ் சோ எந்தெந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படினா எங்கெல்லாம் கான்டாக்ட் இருக்கோ அங்க நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அத மைண்ட்ல வெச்சுக்கங்க பசங்களா. சோ எங்கெல்லாம் கான்டாக்ட் இருக்கோ அங்க கான்டாக்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்படினா இங்க பாருங்க listen carefully. இங்க கான்டாக்ட் இருக்கா? சோ கிளியரா தெரிஞ்சுக்க. இங்க கான்டாக்ட் இருக்கு. சோ இங்க பாருங்க இந்த ரெண்டு m1 m2 கிட்ட கான்டாக்ட் இருக்கும். சோ இங்க கான்டாக்ட் இருக்கும். இங்க கான்டாக்ட் ஃபோர்ஸ் நான் என்ன எடுத்துட்டேன்? n1 எடுத்துட்டேன். அதே மாதிரி m2 m3 கிட்டல கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். n2 ன்னு எடுத்துட்டேன். SR getting my point. and also surface கிட்டல ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். சோ பட் இந்த கேஸ்ல நான் அத மட்டும் எடுக்கல. ஏனா நான் இந்த ரெண்டு அதாவது m1 m2 கிட்டல இருக்க கான்டாக்ட் ஃபோர்ஸை மட்டும் நான் எடுத்துர்க்கேன் பசங்களா. ஓகேவா? சோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் எடுத்துட்டேன் m1 எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். m1 listen carefully. m1 எடுத்துட்டேன். இந்த m1 and m2 ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். this is what is m2. சோ இங்க நான் எடுத்துர்க்கேன் பாருங்க. m1 க்கு எது சர்ஃபேஸ்? m2 தான் சர்ஃபேஸ் இல்லையா? m1 க்கு m2 சர்ஃபேஸ். அதே மாதிரி m2 க்கு எது சர்ஃபேஸ்? m1 is a surface. அப்படினா see இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். சோ இது என்ன சொல்லலாம்? n1. அதே மாதிரி ஈக்குவல் இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும் n2. கிளியரா? எஸ் ஆர் நோ getting my point? so this is equal and opposite force. இந்த நார்மல் ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். ஓகேவா? சோ இந்த சர்ஃபேஸ் இது மேல எக்ஸர்ட் பண்ணும் n1 m2 மேல and m2 இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். that is one equal and opposite force. எஸ் ஆர் நோ getting my point பசங்களா? அதே மாதிரி நான் இத எடுத்துட்டேன்னு வெச்சுக்குவேன். m2 and m3 ன்னு எடுத்துட்டேன். இது m2, இது நான் எடுத்துட்டேன் m3 கிட்டல எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. m3. so which mean that இங்க பாருங்க m3 க்கு எது சர்ஃபேஸ்? இதுதான் என்னோட சர்ஃபேஸ்.
இல்லையா? m3 க்கு இது சர்ஃபேஸ், இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? சோ திஸ் இஸ் வாட் n2. எஸ் ஆர் நோ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? அதே மாதிரி m2 க்கு எது சர்ஃபேஸ்? m3 இஸ் a சர்ஃபேஸ். சோ இந்த சர்ஃபேஸ் இது மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும், நார்மல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வேல்யூ. n2 என்ன இருக்கும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வேல்யூ இருக்கும். சோ நார்மல் ஃபோர்ஸ் பொறுத்த அளவுக்கு பசங்களா, சோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படின்னா நான் ஒரு n2 இந்த டைரக்ஷன் அப்ளை பண்ணா அப்படின்னா இன்னொரு n2 ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், another ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. அப்படின்னா see இப்ப நியூட்டன் செகண்ட் லா தேர்ட் லா ஆஃப் மோஷன் எடுத்துட்டேன் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் நாம தெரியும். எவ்ரி ஃபோர்ஸ் த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். அப்படின்னா அந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஒரே பாடி மேல ஆக்ட் ஆகாது, டிஃபரெண்ட் பாடி மேல ஆக்ட் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் a நீட் கொஸ்டின் பாருங்க. சோ ஃபோர்ஸ் இது ஆக்ஷன் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இன்னொரு பாடியில ஆக்ட் ஆகும். the force action force and reaction force act on two different bodies. Very very important. Yes or no, everyone understood, right? So clear? So both are normal force. Yes, good. Yes, it is a both are normal force. It is a both are normal force. Yes, clear? But name மட்டும் என்ன எடுத்துட்டா n1 n2 நாம எடுத்துறோம். Yes or no, getting me point? Both are normal force தான் பசங்களா. Clear? So ஒரே நிமிஷம், just I'll change ஒரு கிளாரிட்டிக்காக. Okay, so both are normal force pasangala, so don't worry about this. Is it clear? Everyone understood it? So in the normal force inga parunga na Newton second law of motion eduthutten appadina action and reaction. So this is what is Newton third law of motion. Understand this one. So idu action eduthutten appadina idu enava irukum? Reaction, equal and opposite force. In the n1 n2 enava irukum? Equal but opposite direction la irukum. Action and reaction acts on different body, acts on different body. It's not acts on same bodies. Understand this one? Same different bodies. Clear? So this is very important idea. First நீ assessment reason la கேக்கறதுக்கான chances இருக்கு பசங்களா. Yes or no? The action and reaction acts on different bodies. Clear? Everyone understood, right? Normal force நமக்கு தெரிஞ்சதா? Yes or no, are getting me point? Clear? Everyone understood, right? So this is very important idea, how to act normal force. இதுதான் idea. Clear ஆ பசங்களா? So this is what is a normal force நமக்கு தெரிஞ்சிருச்சு. Clear அப்படினா just thumbs up பண்ணுங்க பார்க்கலாம். Just thumbs up பண்ணுங்க. So I can go with the next force நாம போலாம். Normal force நமக்கு முடிஞ்சு. One more things நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இப்போ நான் இதுல எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இது என்னோட சர்ஃபேஸ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். This is what my surface எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இப்போ நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு சொல்லுங்க பார்க்க பசங்களா. நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்? What is the direction of normal force in the direction la irukum? This is what is a normal force in the direction la irukum. Clear? It is always perpendicular to the surface. Understand this one? Normal force. Clear? Everyone understood, right pasangala? So this is what is the second force நாம எடுத்துட்டோம். Third force ங்கிறது என்ன அப்படினா normal force முடிஞ்சிருச்சு. ஹவ்கேயா. Next one is that gravitational முடிஞ்சிருச்சு. சூப்பர், முடிஞ்சது. பட்டாசா கிளம்பிட்டோம். Okay, next force என்னங்கிறது என்ன எடுத்துறலாம் அப்படினா tension force. Tension. What do you mean the tension? Tension force. Tension. It is a intermolecular force. So in the tension force ங்கிறது என்ன சொல்லலாம்? Intermolecular force னா எடுக்க போறேன். Yes or no? Tension ங்கிறது என்ன அப்படினா பாருங்க, if I take this wire. So இதெல்லாம் நான் wire னா எடுத்துட்டேன். So magic எல்லாம் பண்ண போறது இல்ல. So I am going to do that. So I am going to take it as a tension force னா எடுக்க போறேன். Tension force ங்கிறது என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படினா, so இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படினா இதுக்குள்ள இருக்க molecules, நான் wire எடுத்துட்டேன் அப்படினா இதுக்குள்ள இருக்க molecules எல்லாம் எப்படி இருக்கும்? So இப்போ நான் wire எடுத்துட்டேன். So இதுக்குள்ள இருக்க மாலிகுல்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும்? So இப்படி பக்கம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி டைரக்ஷன்ல இருக்கும். Understand this one? So இப்படி இருக்கும் இல்லையா? So this is what is பக்கத்துல இருக்கும். நான் இப்ப ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். இழுக்கிறேன். ஓகேவா? என்ன ஆகும்? இங்க இருக்க மாலிகுலுக்கு இடையில கேப் ஆகும். So அப்படினா இதுக்குள்ள ரெண்டு மாலிகுலுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இல்லையா? அப்படினா இது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? F. இது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இல்லையா? So in the force தான் என்ன சொல்லலாம்? We can say it is an intermolecular force acting between the molecules. Yes or no? So அதுதான் என்ன சொல்லலாம் அப்படினா it is a tension force னு நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். Understand this one? Are getting my point? So tension force அதிகமா இருந்துச்சு அப்படினா அத என்ன பண்ண முடியாது? பிரேக் பண்ண முடியாது. tension force கம்மியா இருந்துச்சுனா டக்குனு எடுத்துன்னு வெச்சுங்க, கட் ஆயிடும். Clear? Everyone understood, right? புரிஞ்சுதா பசங்களா? So tension force is what is a intermolecular force. Understand this one clearly. Tension force நாம என்ன சொல்லலாம் அப்படினா we can say it is a intermolecular force. So இது எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படினா see, understand this one clearly. So tension force நான் எடுத்துட்டேன் அப்படினா
So tension force is an intermolecular force. Intermolecular force. Molecular force னு சொல்லலாம். Yes or no getting my point? So இது எந்த டைரக்ஷன்ல இருக்கும் நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். So இங்க நான் எடுத்துட்டேன், இங்க பாடி நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். இங்க ஒரு மாஸ் mங்கற மாஸ் கொடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். mங்கற மாஸ் மேல என்ன ஆகும்? weight act ஆகும். This what is mg will act downward direction. இல்லையா? mg will act downward direction. இப்போ tension is always away from the object. Understand this one. In the object away from இருக்கும் எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? upper direction. Is it clear? So what is that idea is that tension force is always என்ன சொல்லலாம்? Always away from the object. Always away from the object. Yes or no? Away from the object. Yes or no? Getting my point பசங்களா? Away from the object. Clear? So very important thing you have to know clearly. Yes or no? Tension force away from the body. Yes, good. Dharan is good. Super. Always away from the object. அப்ப நான் இந்த கேஸ்ல நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். Tension force upward இருக்கு இல்லையா? So இது m நான் எடுத்துட்டேன். Tension force நான் upward இருக்கு. The mg will act, what is the direction is that? Downward direction. Act ஆகும். Clear? Everyone understood, right? Tension force is always away from the object. Clear பசங்களா? அர்த்தமாயிந்த பசங்களா? புரியலனா சொல்லுங்க, then we'll start the session. One more idea I will give you that. So I'll take one more example for this. Listen carefully. So இப்போ நான் புள்ளின்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். புள்ளியில என்ன ஆகும்? So இந்த புள்ளி நான் எடுத்துட்டேன். இந்த புள்ளியில listen carefully. இது m1 எடுத்துட்டேன். இது m2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். Now tension நாம கால்குலேட் பண்ணலாமா? See here, weight எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? m2g கீழ ஆக்ட் ஆகும். Then m1g கீழ ஆக்ட் ஆகும். Tension எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? So very important thing, always away from the object. t னு எடுத்துட்டேன். Understood, right? One more thing is that you must know this thing. இது எல்லாமே massless string எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். massless string னு எடுத்துட்டேன். massless string எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். string tension என்னவா இருக்கும்? is same at all the point. massless string எடுத்துட்டேனா tension என்னவா இருக்கும்? எல்லா பாயிண்ட்லயும் சேமா இருக்கும். yes or no getting me point? massless string எடுத்துட்டேன் அப்படினா tension is same at all the point. all the point பசங்களா? அர்த்தமாயிந்தா? யாராவது புரியாம இருந்துச்சா? yes? அர்த்தமாயிந்தா பசங்களா? புரிஞ்சுதா? yes? now இது massless string எடுத்துட்டேன் அப்படினா இங்க tension t இருந்தாலும் இங்க என்னவா தான் இருக்கும்? tension is t. clear? everyone understood it? So இந்த புள்ளியை எடுத்துட்டேன் அப்படினா with respect to this புள்ளி நான் எடுத்திருக்கேன். listen carefully. இந்த with respect to புள்ளி எடுத்திருக்கேன்னு வெச்சுக்கேன். இந்த புள்ளியை பொறுத்து tension எந்த டைரக்ஷன்? இந்த பாடியை பொறுத்து tension away from the body. So downward direction இருக்கும். downward direction. See here, normal force எடுத்துட்டாலும் equal and opposite force. இங்க பாருங்க, tension force எடுத்துட்டாலும் equal opposite ஆக்ட் ஆகும். Understand, for different body. Clear? everyone understood, right? So this is very important பசங்களா. Direction of tension is very important thing. One more உங்களுக்காக ஃபைனலா உங்களுக்காக பசங்களா, one more question. one more question பாரு. So உங்களுக்காக பசங்களா, this is what is the one more question is that. So இங்க m1 எடுத்துட்டேன், இத நான் இது கூட கனெக்ட் பண்ணிருக்கேன், m2. one more thing is இது கூட கனெக்ட் பண்ணிட்டேன்னு வெச்சுக்கோங்க, m3 நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ரைட்? சோ இப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் நாம கால்குலேட் பண்ணலாமா? டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ப நான் இந்த பாடி இத நான் T1 எடுத்துட்டேன், இந்த பாடியோட டென்ஷன் ஃபோர்ஸ் T2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. சோ டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தி பாடி. m1 எடுத்துட்டேன் அப்படினா வித் ரெஸ்பெக்ட் டு m1 டென்ஷன் எந்தவா இருக்கும்? அவே ஃப்ரம் தி பாடி T1 ஆ இருக்கும். m2 எடுத்துட்டேனா அவே ஃப்ரம் தி பாடி T. சோ T1 எஸ் ஆர் நோ? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வேல்யூ. எவரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? யாராவது புரியாம இருக்கா பசங்களா? டென்ஷன் ஃபோர்ஸ் கிளியர்? எவரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? அதே மாதிரி இந்த m2 னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்க இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தி பாடி. சோ திஸ் இஸ் வாட் T2 இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தி பாடி T2. கிளியர்? everyone understood right? So this is what is the tension force நாம ரெப்ரசன்ட் பண்ணலாம். clear புரிஞ்சுச்சா? அப்படினா ஜஸ்ட் ஃபயர் அசெம்பிள தட்டி விடுங்கடா, அப்படியே குபு குபுன்னு எரியட்டும். எஸ், ஃபயர் அசெம்பிள தட்டி விடுங்கடா டேய், கமாண்டா பசங்களா, அப்படியே அடிச்சு நொறுக்கிருங்கடா ஃபயர் அசெம்பிள. கிளியர்? சோ ஒண்ணும் பத்தாது. சோ இப்போ மணி 12 ஃபயரை தட்டி விடுங்கடா பசங்களா. 12 ஃபயரா இருக்கட்டும். சோ தட்டி விடுங்க. 3 பத்தாது. டிபி 0.7 பத்தாது ஃபயர். இன்னும் ஃபயர் வேணும் பசங்களா. ஓகே, ஃபயர் வெடிச்சிச்சுன்னா ஓட வேண்டியதுதான் இல்லையா? எஸ், அவ்வளவுதான் மகாலட்சுமி, அவ்வளவுதான். ஏன் தாரணி தட்டி விடுங்க. கிளியர்? சோ ஐ கேன் பி ஃபீல் ஹாப்பி. ஏன்னா அப்படின்னா ஃபயர் வரும்போது ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஹாப்பி வருமே. எஸ், ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்துட்டேனே சொல்லும் போது என்ன இருக்கும்? ஒரு சந்தோஷம் தான். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இன்னும் நமக்கு நீட் எக்ஸாமுக்கு பாருங்க பசங்களா. So is it clear? everyone understood right? நீட் எக்ஸாமுக்கு நியர்லி நமக்கு எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னா, so one more
So 101 days தான் இருக்கு. Exactly 101 days. See 101 days மட்டும் தான் இருக்கு பசங்களா. Okay. So இன்னும் ஒரு 2 நாள் போச்சு அப்படின்னா டபுள் டிஜிட்டா மாறிடும் நீட் எக்ஸாமுக்கு. ஸோ தயவு செய்து பசங்களா உங்களோட ப்ரிப்பரேஷனை இன்னும் ஹெவியா பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பரா பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த 101 டேஸ்ல யூ கேன் ஏபிள் டு கிராக் நீட் எக்ஸாம். குட் மார்க்ல கிராக் பண்ணி ஒரு நல்ல ஒரு காலேஜ்ல செட்டில் ஆகிறதுக்கு முடியும். ஸோ எது இருந்தாலும் ப்ராப்பரா பிளான் பண்ணி செய்யுங்க. ஓகேவா? சம்பவம் பண்ண போறோம் இந்த நீட் 2026ல தரமான சம்பவமா இருக்கட்டும். அந்த தரமான சம்பவத்துக்கு ப்ராப்பரான பிளான் பண்ணுங்க பசங்களா. தரமா இருக்கும் சம்பவம். ஓகேவா? இதுக்கப்புறம் நாம நீட் எக்ஸாமை தொடவே கூடாது. இதுக்கப்புறம் பிசிக்ஸை தொடவே கூடாது. தொட்டோம்னு வச்சுக்குவேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி படிக்க பாருங்க. ஓகே, ஸோ பிசிக்ஸ்க்காக படிக்கலாம் பசங்களா. பிசிக்ஸ் இதுக்கப்புறம் தொடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி படிங்களா. ஓகேவா? நெக்ஸ்ட் இயர் எல்லாம் ரிப்பீட் பண்ணக்கூடாது பசங்களா. ஸோ தட்டுறோம் தூக்குறோம் அந்த நீட் 2026. ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கலாம் பசங்களா. ஜேஇ ஆஸ்பிரண்ட். ஓகே, ஸோ டெஃபினட்டா இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த டைம் இப்ப உங்களோட செஷன் சொல்லுங்க. யாரெல்லாம் ஜேஇ எழுதுறீங்க அப்படின்னா ஜேஇயோட செஷன் டைம் சொல்லுங்க. எந்த டேட்னு சொல்லுங்க. டைம் வேணாம், எந்த டேட்னு சொல்லுங்க. ஸோ எந்த டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் வருது? Or else you are going to write next year, DP, you are going to write next year. Yes. So this is what is a 101 days. So finally cron நமக்கு மட்டும் தான் இருக்கு பசங்களா. So we இந்த cron நாம தான் எடுக்க போறோம். 101 days இருக்கு. இந்த cron நமக்கு தான். ஓகேவா? சோ நாம வைக்க போறோம் பசங்களா. இந்த cron நம்ம மேல வைக்க போறோம். அந்த cronக்கு பதிலா நாம என்ன பார்க்க போறோம்? ஸ்டெதஸ்கோப் தான் நம்மளோட cron. ஓகேவா? சோ understand this one, hard work பண்ணுங்க. Okay, 101 days. So அதுக்கு முன்னாடி okay, so yes 2027, yes good, all the best. நல்லா prepare பண்ணுங்க, all the best. 2026 இன்னும் டைம் உங்களுக்கு இருக்கு. So prepare hard. தயவு செய்து ஒரு மினிட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுல இருந்து ஒரு மணி மைண்ட வச்சுக்க. one more year, அதாவது நீங்க 2027ல முடிச்சிட்டீங்க, அரல்ஸ் 2026ல முடிக்கிறீங்க அப்படின்னா 12th முடிக்கும் போதே உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா you are the lucky person. ரைட்? நீங்க மட்டும் தான் லக்கி பர்சன். ஏன்னா ஒன் மோர் இயர் நம்மளோட டிராப் ஆகவே கூடாது பசங்களா. ஸோ 2026 2077ல என்ன ஆயிடணும்? ஃபர்ஸ்ட் இயர் MBBS முடிச்சிடணும். அந்த இடத்துல இன்னும் போகக்கூடாது, இன்னும் போகல அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஓகேவா? ஸோ ஐ எம் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ அவர் டீம் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் ஃபார் யூ பசங்களா. நீங்க என்னென்ன டாபிக் வேணுமோ சொல்லுங்க. அந்த டாபிக்கை நான் இதுக்கப்புறம் எல்லாமே நான் எடுக்கிறேன். ஸோ பிப்ரவரியில டெஃபினட்டா நமக்கு டிஃபரெண்ட் பிளான் இருக்கு. பிகாஸ் தோஸ் ஆர் பிளானிங் ஃபார் போர்ட் எக்ஸாம், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்களா. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஜான்வரிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன பேக்லாக் இருக்கோ எல்லாமே சொல்லுங்க. அந்த பேக்லாக் எல்லாத்தையும் நான் தரவா முடிச்சிடறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன டாபிக் உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணணுமோ அந்த டாபிக்கை ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ கேன் டிஸ்கஸ் தட் நெக்ஸ்ட் செஷன்ல, நெக்ஸ்ட் கமிங் செஷன்ல ஐ வில் டிஸ்கஸ் தட் ஆல் திஸ் செஷன், ஆல் த பேக்லாக்ஸ். அதாவது பேக்லாக்ஸ்க்கு நாம சாப்டர் போக வேண்டாம், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நாம போலாம், இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸ் நாம போலாம். நீங்க சொல்லுங்க அப்படின்னா ஐ வில் கிவ் யூ தட் பெஸ்ட் நோட்ஸ் ஃபார் திஸ். ஓகே, டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் நோட்ஸ் நான் கொடுக்க போறேன். ஓகேவா? என்னென்ன டாபிக்னு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஐ கேன் நோ தட் நீங்க எதுலலாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த டாபிக், பர்டிகுலரா டாபிக். உங்களுக்கு பவர்ல டவுட் இருக்கா? ஐ வில் டீச் பவர் மட்டும் பர்டிகுலரா நான் டீச் பண்றேன். ரொட்டேஷன் டைனமிக்ஸ்ல மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு டவுட் இருக்கா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும் நான் டீச் பண்றேன். இதுவே தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ. தெர்மோடைனமிக்ஸ்ல ஸோ எனக்கு ஒர்க் கால்குலேட் பண்ண சரியில்லை சார், அதாவது P versus V டயக்ராம் கொடுத்துட்டாங்க, அரல்ஸ் கொஸ்டின்ல ஒர்க் கால்குலேட் பண்ண சொல்றாங்க, சாரி அது எனக்கு தெரியல, அந்த பர்டிகுலர் ஒர்க்கு மட்டும் உங்களுக்கு தெரியணுமா, அது நான் உங்களுக்கு டீச் பண்றேன். புரிஞ்சுதா? ஸோ ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் அதே மாதிரி நீங்க வேவ்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா வேவ்ஸ்ல ஆர்கன் பைப் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ வாட் வெலாஸ் ஆர்கன் பைப் அண்ட் பீட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி டாபிக் டிஸ்கஷன் பண்ணணுமா சொல்லுங்க, தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. தென் ஐ கேன் டிஸ்கஸ் தட். ஓகே, பர்டிகுலர் எஸ் ஆசிலேஷன் வேணும் சார், ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் வேணும் சார். எஸ் ஃப்ரிக்ஷன், எஸ் ஃப்ரிக்ஷன், எஸ் குட். அவ்வளவுதான். ஆசிலேஷன், வேவ், ஃப்ரிக்ஷன் 12th எந்த ஒரு சாப்டர் இல்லையா? 11th எந்த ஒரு சாப்டர் இல்லையா? ஸோ தயவு செய்து சொல்லுங்க. ஐ கேன் டீச் யூ தட். எஸ் ஆனா நவ். ஸோ நாம என்ன ஃபோர்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ வில் கமெண்ட் திஸ். என்னென்ன போர்ஷன் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. I will discuss that. Particularly, you have to do this. ஓகேவா? இதுதான் என்ன சொல்லலாம், டென்ஷன் ஃபோர்ஸ் எடுத்துட்டோம். எஸ் ஆனா நவ் இப்போ நான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன். ஃபைனலி வாட் ஐம் கோயிங் டு டேக் இட் இஸ் தட் ஃபோர்த் ஃபோர்ஸ் இஸ் தட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஃபோர்த் ஃபோர்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அதுக்கு முன்னாடி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட நாம என்ன பார்த்தலாம் அப்படின்னா ஸோ வில் டிஸ்கஸ் தட் வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன்.
ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இட் இஸ் அப்போசிட் ஃபோர்ஸ். ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண விடாம அப்போஸ் பண்ற ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லலாம். இங்க பாருங்க, நான் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன். நான் டச் பண்ணாலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன்னு அர்த்தம். நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், பட் அப்ளை பண்ற ஆப்ஜெக்ட் என்ன ஆகல, மூவ் ஆகல இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் என்ன சொல்லலாம், ஆப்போசிட்டா எதுக்கு இடையில, இந்த சர்ஃபேஸுக்கும் இந்த மொபைலுக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த சர்ஃபேஸ் என்னோட கைக்கும் என்னோட மொபைலுக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இட் இஸ் நாட் அ நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் அ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாம அப்படியே வச்சிருக்கும். ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் அ ரிலே, இட் இஸ் அப்போசிட் ஃபோர்ஸ். எதை அப்போசிட் பண்ணும், இட் அப்போஸ் தட் வாட், ரிலேட்டிவ் மோஷன் சொல்லலாம். ரிலேட்டிவ் மோஷன் அப்போஸ் பண்ணும். இந்த கைக்கும் இதுக்கு இடையில இருக்க ரிலேட்டிவ் மோஷன் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், அப்போஸ் பண்ணணும்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். Yes or no? The friction force oppose that what, opposite force oppose the relative motion. Yes or no? Friction force oppose the relative motion. So this must be known clearly. Opposite what, relative motion னு சொல்லலாம். எப்படின்னா இங்க பாருங்க, நான் எடுத்துட்டேன். If I take this my object நான் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். So நான் எடுத்துட்டேன், ஆப்ஜெக்ட் நான் எடுத்துட்டேன். So இது என்னோட ஆப்ஜெக்ட் எடுத்துட்டேன், ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m ன்னு எடுத்துட்டேன்னு வெச்சுக்கேன். So நான் என்ன பண்றேன், ஸோ இந்த இடத்துல வச்சு நான் என்ன பண்றேன், ஒரு ஃபோர்ஸை வச்சு அப்ளை பண்றேன். எஸ் ஆனா ஐ அப்ளை த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றேன். ஸோ இந்த சர்ஃபேஸுக்கும் இதுக்கு இடையில என்ன ஆகும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வில் ஆப்போசிட் ஆக்ட். எஸ் ஆனா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அண்டர்ஸ்டுட் ரைட். ஸோ இட் இஸ் அப்போஸ் த ரிலேட்டிவ் மோஷன். நாம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் செப்பரேட்டா நாம டிஸ்கஷன் பண்ணலாம். ஜஸ்ட் டைரக்ஷனை மட்டும் நான் இங்க ரெப்ரசென்ட் பண்றேன். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன் கிளியர்லி. ஓகேவா. ஸோ எனி டவுட் அப் டு ஹியர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஃபிஃப்த் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் வாட், ஃபிஃப்த் ஃபோர்ஸ் இஸ் வாட், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஸ்ப்ரிங்ஸ் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன, இட் இஸ் ஆல்சோ டென்ஷன் ஃபோர்ஸ் தான். ஸோ என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், ஸோ இட் இஸ் அ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ நான் எடுத்துட்டேன், ஸ்ப்ரிங் நான் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கேன். நவ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். I'll take my spring. நான் இது ஸ்ப்ரிங் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த டைரக்ஷன்ல புல் பண்றேன், அப்படியே புடிச்சு இழுக்கிறேன். ஓகேவா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இதோட எக்ஸ்டென்ஷன் ஆகும். ஸோ இது அப்படியே என்ன ஆகும், ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். விட்டுட்டுனா என்ன ஆகும், இட் வில் ரீஸ்டோர். ஸோ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், ஸோ இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அப்ளைட் ஃபோர்ஸ். அப்ளைட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மென்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், இங்க பாருங்க ஆப்ஜெக்ட்டோட டிஸ்பிளேஸ்மென்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. சோ we can say the spring force is directly proportional to x னு சொல்லலாம். ஓகே, x எக்ஸ்டென்ஷன் அதிகமாக ஸ்ப்ரிங் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன ஆகும், அதிகமாகும். பட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன். I'll put a constant is that, so Fs is equal to என்ன சொல்லலாம், minus k into x னு சொல்லலாம். So this is what is a spring force. It is a restoring force னு சொல்லலாம். Restoring force னு சொல்லலாம். SNR getting me point, storing force. Clear? So this is very important. எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணனும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். Sir, good morning sir, sorry to late. சசிகுமார், don't be late. இதுக்கு அப்புறம் work energy power, ray optics. Yes, ray optic beats good. இப்படி சொல்லுங்கடா பசங்களா. Sir, question solve இருக்கா sir? Yes, definitely. சால்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட்ல இருந்து பாருங்க. I am going to discuss that. எல்லா क्वेश्चन நாம டிஸ்கஷன் பண்ண போறோம். எல்லாமே JEE क्वेश्चन பசங்களா. So JEE ஸ்டூடண்ட்ஸ்க்கு டெஃபினட்டா இந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். So சார் அப்போ இருக்க டிஸ்பிளேஸ்மென்ட் 0 தானே. எப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் 0? சார் அப்போ இதுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் 0. அப்படினா எங்க போயிட்டு again வந்துச்சுனா yes, displacement becomes 0. Yes or no, getting me point? எல்லாமே நாம டிஸ்கஷன் பண்ண போறோம் பசங்களா. Clear? Everyone understood, right? So this is what is a force நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜெனரலா இப்போ என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுன்னு பாருங்க. ஒரு இடத்துல நான் m ன்னு எடுத்துட்டேன். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் மேல நான் Fங்கற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன்னு வெச்சுக்கிறேன். இப்போ என்னென்னலாம் ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்னலாம் ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும்? நார்மல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? Can you tell me that? What is the direction of normal force? எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? சோ இது என்னோட சர்ஃபேஸ் நான் நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட்ல இருக்கும். எஸ் ஆனோ நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் இருக்கும். இந்த சர்ஃபேஸ் இது மேல ஒரு எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் தி ஃபோர்ஸ் இஸ் தட் mg. இந்த ஆப்ஜெக்ட் இது மேல இந்த சர்ஃபேஸ் மேல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? mg இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன். கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ நான் ரஃப் சர்ஃபேஸ் எடுத்துட்டேன் அப்படினா if I consider this is what ரஃப் சர்ஃபேஸ் எடுத்துட்டேன்னு வெச்சுக்கோங்க. ரஃப் சர்ஃபேஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? ரஃப் சர்ஃபேஸ் will act
எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். friction will act opposite direction. So இதெல்லாமே என்ன சொல்லலாம்? So we drawn that direction downward. Yes, good. Dharani is good. Good, super. Yes, everyone understood, right? So என்னென்னலாம் ஃபோர்ஸ் இருக்கு பாருங்க. applied force in the direction, normal force upward direction, mg downward direction. இது friction force. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது ஹியூஜ் ஆப்ஜெக்டா இருக்கு, பெரிய ஆப்ஜெக்டா இருக்கு. இப்போ ஒரு எர்த்தை எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இந்த ரெண்டு ஒரு பிளானட்டுக்கு இடையில எப்படி நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றது? ஸோ ஹியூஜ் ஆப்ஜெக்ட் எப்படி அப்ளை பண்றது? ஸோ நியூட்டன் இஸ் கன்சிடர் தட் நான் எவ்வளவு பெரிய ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதை கன்சிடர் பண்றது என்னவா இருக்கும்? பாயிண்ட் ஆப்ஜெக்டா நான் கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். ஸோ திஸ் இஸ் வாட் வி கேன் சே இட் இஸ் தட் நியூட்டன்ஸ் லாவை அப்ளை பண்றது எப்படி அப்ளை பண்ணலாம்? ஸோ நமக்கு ஃபோர்ஸோட டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நியூட்டன்ஸ் லாவை அப்ளை பண்ண போறோம் பசங்களா? எஸ், அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஆப்ஜெக்டா இருந்தாலும் நான் என்னவா கன்சிடர் பண்ணணும்? அதை பாயிண்ட் மாஸா கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு கன்சிடர் பாயிண்ட் மாஸ். கிளியரா தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் என்ன கன்சிடர் பண்ணணும்? பாயிண்ட் மாஸா கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இட்ஸ் லைக் எ மாஸ் m நான் கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓவர். ஓகே, அண்டர்ஸ்டுட், ரைட்? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதா? ஓகே, நியூட்டன்ஸ் லாவை அப்ளை பண்றதுக்கு இதுதான் ஐடியா. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்கணும் அப்படின்னா, draw the force direction. அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் டைரக்ஷன் வரணும். draw the என்ன சொல்லலாம்? force direction. Yes or no? Direction வரையணும். Yes or no? Direction. Second என்னது? First you have to consider a point mass. Next அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் டைரக்ஷன் வரையணும். Yes or no? Third one என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிசால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் என்ன சொல்லலாம்? இந்த ஸ்டெப் தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃப்ரீ பாடி டயக்ராமோட ஸ்டெப். ஃப்ரீ பாடி டயக்ராமோட ஸ்டெப். அண்டர்ஸ்டுட், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தட் ஐடியா. கிளியரா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ஆப்ஜெக்ட் மேல என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க பசங்களா. ஸோ ஐ எம் கோயிங் டு draw all this idea. சீங்க, இந்த ஆப்ஜெக்ட் மேல என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இந்த ஆப்ஜெக்ட் மேல என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க, பார்க்கலாம். எஸ், இப்போ பாருங்க, நான் எடுத்துட்டேன் நார்மல் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாஸ் நான் கன்சிடர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் என்ன? இந்த மேல நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். mg டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அப்ளைட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். So this is what is a free body diagram. Clear ah pasangala? Everyone understood, right? புரிஞ்சிச்சு அப்படினா தட்டி விடுங்கடா ஃபயரை. புரிஞ்சிச்சு அப்படினா தட்டி விடுங்கடா ஃபயரை. தட்டுங்கடா. தட்டி எடுங்கடா பசங்களா. Okay, I can be happy for that. ஃபயரை தட்டி விடுங்கடா பசங்களா. தட்டி விடுங்க. தட்டி எறிங்கடா. Yes. Draw the force direction. Resolve பண்ணனும். அப்ப நான் ரிசால்வ் பண்ணா n is equal to என்ன சொல்லலாம்? mg ன்னு சொல்லலாம். ஏனா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குன்னு வெச்சுப்பேன். if object is rest, accelerate ஆகல, அப்படினா இந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்லலாம்? f is equal to f small f ன்னு சொல்லலாமா? அப்படினா n upward direction, mg downward direction இல்லையா? then applied force இந்த டைரக்ஷன்ல இருக்கு, friction force அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. புரிஞ்சுதா? சோ அப்படினா what is the net force on the system? இந்த ஆப்ஜெக்ட் மேல net force எல்லாமே ஈக்குவேட் ஆயிருச்சு. n is equal to mg. then applied force equal to what? friction force. அப்படினா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு இல்லையா? ஆப்ஜெக்ட் இஸ் ரெஸ்ட். நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். சோ நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் ஜீரோவா இருந்துச்சு அப்படினா ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கலாம்? ரெஸ்ட்ல இருக்கலாம். This is what is that Newton first law of motion. SN or getting me point? Newton's first law of motion ங்கிறது என்ன சொல்லலாம் அப்படினா, object is at rest or else object is at constant velocity. எப்ப வரைக்கும் இருக்கும்? without any external force acting on the system. எஸ் ஆர் நோ? இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம்? ஜீரோ. இதுவே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா ஆக்சலரேஷன் இருக்காது. ஆக்சலரேஷன் இல்ல அப்படின்னா அங்க என்ன இருக்கும்? நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். Understand this one clearly. Everyone understood, right பசங்களா? Clear? So this is what is an idea is that what is it? First நாம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை டிஸ்கஷன் பண்ணிடலாம். Then we'll discuss all the motion. Yes or no? எல்லாத்துக்கும் புரியுதா? Before starting Newton's first law of motion, shall we go with this idea? எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? எல்லாத்துக்கும் புரியுதா? எப்படி நாம direction of force கால்குலேட் பண்ணலாம் சொல்லிட்டு? direction of force பசங்களா? Clear. So clear-ஆ தெரிஞ்சுக்கங்க what is the direction of, this is what is the idea to calculate the direction of force பசங்களா? clear-ஆ தெரிஞ்சுக்கங்க. So this is very important. Yes or no? Everyone understood it? தட்டி விடுங்கடா ஃபயர் சிம்பிளா. ஸோ புரிஞ்சிச்சு அப்படின்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. ஸோ ஐ கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஏன் அப்படின்னா நீங்க பேசுறதை எங்களால கேட்க முடியாது, கமெண்ட் பண்றதை மட்டும்தான் பார்க்க முடியும். கமெண்ட்ல நீங்க ஹாப்பியா இருந்தீங்க அப்படின்னா ஐம் ஹாப்பி. ஸோ நெக்ஸ்ட் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். எஸ், கிளியர்?
Yes or no பசங்களா? Clear? Everyone understood, right? So this is very important. Now I am going to start NLM. So nama free body தெரிஞ்சிருச்சு, force எந்த direction act ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. Will apply that what? நாம ஆப்பிள கடிச்சு சாப்பிடலாம். ஏன் அப்படின்னா we are also understand that force. We also understand that gravitational force, direction and property. So அங்கிருந்து ஆப்பிள் விழும்போது அப்படியே கேட்ச் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வாட் இஸ் ஏன்னா நம்ம அந்த ஆப்பிள்ங்கிறது என்ன அப்படின்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல இருந்து வர ஒரு கொஸ்டின். ஓகே, நீட்டுக்கு வர்ற ஒரு கொஸ்டின், ஜேக்கு வர்ற 2 கொஸ்டின்ஸ். ஓகே, அந்த ஆப்பிள் வரும்போது என்ன பண்ணலாம் சார், நீங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நாங்க கடிச்சு சாப்பிட்டுருவோம் சார். வில் சாப்பிடலாம் பாருங்க பசங்களா. ஸோ வில் சாப்பிடலாம். ஓகேவா? ஸோ நாம சாப்பிட போறோம். வில் ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ங்கிறது பார்க்க போறோம். NLM. So Newton first law of motion. Clear? So இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா so this is what Newton's laws of NLM. Newton's laws of motion. Okay, so இதுதான் நம்ம பார்க்க போறோம் பசங்களா. So we'll start with this. Yes or no? First lawங்கிறது என்ன அப்படின்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம். First law said that, so இங்க பாருங்க, ஒரு பாடி ரெஸ்ட்ல இருந்தாலோ ஆர் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில இருந்தாலோ அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் என்னது? நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். எஸ்என்ஆர் அகாடமி பாயிண்ட். இதுல 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன அப்படின்னா சீகர் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல 2. ஓகே, பிகாஸ் இதை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஜென்ரலா we can say it is a equilibrium represent பண்ணலாம். This is what we can say it is a equilibrium represent பண்ணலாம். equilibrium represent பண்ணலாம். If net force on the system is equal to 0, இது என்ன சொல்லலாம்? equilibrium represent பண்ணலாம் பசங்களா. எஸ் ஆர் நோ? என்னென்ன equilibrium அப்படின்னா 2 equilibrium. ஏன்னா net force 0வா இருக்கும். எப்பெல்லாம் 0வா இருக்கும்? பாடி ரெஸ்ட்ல இருக்கும்போது 0வா இருக்கும். இல்லனா பாடி வித் velocity constant velocity ல இருக்கும்போது 0வா இருக்கும். constant velocity னா acceleration என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஏனா change in velocity தான். so v2 minus v1 divided by t2 minus t1 என்னவா இருக்கும்? is equal to 0 because velocity remains constant. v2 v1 என்னவா இருக்கும்? constant ஆ இருக்கும். so v2, so என்ன சொல்லலாம் அப்படினா v2 is equal to v1. so velocity become constant. எஸ் ஆர் அகாடமி பாயிண்ட். ஸோ இந்த ஈக்குவலிபிரியம் என்ன சொல்லலாம் அப்படின்னா திஸ் ஈக்குவலிபிரியம் என்ன சொல்லலாம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் இஸ் ஈக்குவலிபிரியம்? ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். ஸோ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இது என்ன சொல்லலாம்? திஸ் இஸ் வாட் டைனமிக் ஈக்குவலிபிரியம் சொல்லலாம். 2 ஈக்குவலிபிரியம் பசங்களா, டைனமிக் ஈக்குவலிபிரியம். ஓகே, டைனமிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா see நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன், ஆனா அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். Yes or no? So net forceங்கிறது என்ன சொல்லலாம்? sum of all the force என்னவா இருக்கும்? sum of all the force 0வா இருக்கும். so which mean that x directionல இருக்க force, sum of all x directionல இருக்க force, sum of all y directionல இருக்க force எல்லாமே என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். similar to z direction. clear-ஆ பசங்களா? so this is very important understanding of Newton first law of motion. yes or no academic point? net force on the system is equal to 0. clear? so very very important. இதுதான் என்ன சொல்லலாம்? ஈக்குவலிபிரியம் சொல்லலாம். இப்போ டெஃபினிஷன் என்ன அப்படின்னா if object remains at rest, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல தான் இருக்கும். எப்ப வரைக்கும்? நான் எடுத்து பேசுற வரைக்கும், இல்லையா? ரிங் அடிச்சுட்டே இருக்கு. ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் மூவ்ஷன்ல இருக்கும். ஸோ கண்டினியூஸ் வெலாசிட்டில நான் மூவ் ஆயிட்டு இருப்பேன். எப்ப வரைக்கும்? ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். அப்படின்னா நான் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் எடுத்துட்டு தள்ளி விட்டுட்டேன். there is no friction. என்ன ஆயிட்டே இருக்கும்? அப்படியே போயிட்டே இருக்கும். எங்க வரைக்கும்? எண்ட் ஆஃப் த எர்த் வரைக்கும் போயிட்டு இருக்கும், இல்லையா? ஸோ ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் அதை புஷ் பண்ணா மட்டும்தான் என்ன ஆகும்? அதை நிற்கும். அப்படின்னா ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் மூவ்ஸ், ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் ஆர் எல்ஸ் கண்டினியூஸ் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ இட் நெவர் சேஞ்ச் இட் ஸ்டேட். ஸோ ஸ்டேட்டுங்கிறது என்ன சொல்லலாம்? 2 ஸ்டேட். ஒன்னுங்கிறது என்ன சொல்லலாம்? ரெஸ்ட்டுங்கிறது ஒரு ஸ்டேட்டு, இன்னும் சொல்லலாம். ஸோ இது மோஷன் எடுக்கலாம், மோஷனுங்கிற ஒரு ஸ்டேட். எஸ் ஆனோ? அப்படின்னா 2 ஸ்டேட், ஒன்னு ரெஸ்ட் இல்லைன்னா மோஷனுங்கிறது. மோஷனுங்கிறது என்ன ஸ்டேட்? இட் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன். ஏதோ ஒரு பொருள், பாருங்க தமிழ் சொல்ல போறேன். எந்த ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருந்தாலோ, ரெஸ்ட்ல இருந்தாலோ, அரல்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருந்தாலோ அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண முடியாது.
ஸோ இதுதான் என்ன சொல்லலாம், we can say it is a inertia-னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன், இனர்ஷியான்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்படின்னா அந்த பாடி அதோட ஓன் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ண முடியாது எப்போ வரைக்கும், வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நான் இங்கே வச்சுட்டேன், எவ்வளவு நேரம் இங்கே இருக்கும், எனக்கு கை வலிக்கிற வரைக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ என் கை வலிச்சு விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, கீழே வந்துடும் இல்லையா. ஸோ இந்த பாடியோட ஸ்டேட்டுங்கிறது என்ன அப்படின்னா ரெஸ்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா மோஷன் சொல்லலாம். இந்த பாடியோட ஸ்டேட்டு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் அது ரிமைன் சேம் ஸ்டேட்ல இருக்கும். எஸ் ஆர் நோ, திஸ் இஸ் வாட் இஸ் தட் மோஷன் சொல்லலாம். இதுல இருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் தட் ஸோ ரெஸ்ட் ஆர் எல்ஸ் வாட் ஸ்டேட் ஆஃப் மோஷன், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எல்லாமே என்ன சொல்லலாம், ஸோ இனர்ஷியான்னு சொல்லலாம். திஸ் இஸ் வாட் இஸ் இனர்ஷியா. எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், டெஃபினேஷனாகவே எழுதலாம். The body does not change its state, does not change its state of, we can say state of rest or motion, state of rest or state of motion without any external force, without any external force. So in the property என்ன சொல்லலாம் அப்படின்னா, this property is called what is it? This property is called what? Is called inertia னு சொல்லலாம். Called what? Inertia. What அல்ல கோலி இல்ல. So it is a inertia. ஓகேவா, இனர்ஷியான்னு சொல்லலாம். கிளியரா பசங்களா? எஸ், எனி டவுட் இப்போ வரைக்கும் புரிஞ்சுதா? So this is very important idea, you must know clearly. Inertia, clear up everyone? So inertiaங்கிறது தெரிஞ்சுதா? இனர்ஷியாங்கிறது என்னன்னு தெரிஞ்சுதா? கிளியர் பசங்களா? இனர்ஷியா புரிஞ்சுச்சு அப்படின்னா ஜஸ்ட் தம்ஸ் அப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், இனர்ஷியா கிளியர். அப்படின்னா இனர்ஷியாங்கிறது இங்க பாருங்க, ஒரு பாடி ஹெவியா இருக்குன்னு வச்சுக்கலாம். இது என்ன எடுத்துட்டேன், 10 kg எடுத்துட்டேன். இது என்ன எடுத்துட்டேன், 1 kg எடுத்துட்டேன்னு வச்சுக்குவேன், 1 kg. அப்படின்னா இதுல நான் என்ன பண்றேன், இதை மூவ் பண்றதுக்கு, இங்க பாருங்க, இதை மூவ் பண்றதுக்கு ஒரு 10 நியூட்டன் தான் அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கேன். இதை மூவ் பண்றதுக்கு என்ன அப்ளை பண்ணா, 1 நியூட்டன் அப்ளை பண்ணா போதும். 1 நியூட்டன் அப்ளை பண்ணா போதும். அப்படின்னா ஒரு ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றதுக்கு நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும், அதோட மாஸை பேஸ் பண்ணி இருக்கும் இல்லையா. மாஸ் பேஸ் பண்ணி இருக்கும். மாஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றதுக்கு நான் அதிக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் இல்லையா. எக்ஸாம்பிள், பல்க் பாடி எடுத்துட்டேன், ஹியூஜ் பாடி, பிக் ஷோ, தட் இஸ் அ பிக் ஷோ இல்லையா. அவனை மூவ் பண்றதுக்கு அதிகமா இருக்குமா, ரைமஸ்டீரியோ ஸ்மால் ஃபெல்லோ, அவனை மூவ் பண்றதுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா, ஸோ பிக் ஷோவை மூவ் பண்றதுக்கு தான் என்னவா இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் WWE ஃபேன், ஸோ ஐ எம் WWE ஃபேன். சின்ன வயசுல எல்லாமே WWE தான் பார்த்துட்டு இருப்பாங்க. யார் பார்த்தாலும் ஒரு கிக்கு, செக்குன்னு ஒரு கிக்கு, அப்பர் கட் அடிக்கிறது ஓகேவா, ஜான்சினா மேல தூக்கி அப்படியே தலையில போடுறது, அண்டர் டேக்கர் மேல திருப்பி ஒரு குத்து. ஓகே, நச்சுன்னு என்ன பண்ணா இதெல்லாமே பெட்ல தான். ஓகே, சின்ன பசங்கள, ஸோ சின்ன வயசுல இருக்கும்போது ஐ எம் ஃபேவரட் ஆஃப் தட். ஓகே, ஸோ அது மாதிரி தான். ஸோ இப்போ மாஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இனர்ஷியா அதிகமாக இருக்கும். ஸோ வி கேன் சே இனர்ஷியா இஸ் அனலாக் ஆஃப் வாட், இனர்ஷியா இஸ் அனலாக் ஆஃப் வாட், அனலாக் ஆஃப் மாஸ். எஸ் ஆனோ, மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனர்ஷியா. மாஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை மூவ் பண்றதுக்கு அதிக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். மாஸ் கம்மியா இருந்துச்சுன்னா அதை மூவ் பண்றதுக்கு கம்மியான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா போதும். கிளியர்? ரைமஸ்டீரியோ கேன் லிஃப்டட் வித் பிக் ஷோ, லெஃப்ட் ஹேண்ட் பாருங்க, போட்டு அடிச்சு தும்சம் பண்ண வேண்டியதுதான் இல்லையா. எஸ் எஸ், ரைமஸ்டீரியோ கேன் பி லிஃப்டட். ஆமா 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 ஆமா, லிஃப்ட் பண்ணி அடிச்சிட வேண்டியதுதான். ஓகே, லிஃப்ட் பண்ணி அப்படியே அப்பப்போ என்ன அப்படின்னா ஒரு பேக் லெஸ்டர் மாதிரி அப்படி போட்டு தூக்கி எறிவேன், சூப்ளெக்சிட்டி போட்டு தட்டி எறிய வேண்டியது அவங்கள இல்லையா. எஸ், ஸோ இது புரிஞ்சுதா? திஸ் இஸ் வாட் இஸ் த ஐடியா ஃபார் நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் 0. எஸ் ஆனோ. ஸோ ஒரு ப்ராப்ளம், இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஈக்குலிபிரியம்னு சொல்லிட்டாலே நீங்க என்ன அப்ளை பண்ணணும், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் தான் அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, லிசன், ஐ வில் டேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குலிபிரியம் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஈக்குலிபிரியம் பிளா பிளான்னு திங்குன்னு கொடுத்துட்டு பிளா பிளா திங்னு கொடுத்துருவாங்க. ஸோ அது இது நல்லா கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்குவேன், பிளா பிளா திங்ஸ், சோட்டோ மூட்டோ ப்ராப்ளம்ஸ், சோட்டா பீம், சின்ன சின்ன சோட்டா பீம் மாதிரி சின்ன சின்ன லட்டு கொடுத்துட்டு பவராக சொன்னா நமக்கு பவர் ஆயிட வேண்டியதான். ஓகே, நமக்கு என்ன அப்படின்னா சின்ன சின்ன கொஸ்டின் கொடுப்பாங்க, ரைட். ஸோ இதுல எப்படி ஈக்குலிபிரியம்னா வந்துச்சுட்டாவே ஃபர்ஸ்ட் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், ஈக்குலிபிரியம்னாவே இருந்தாவே
நெட் ஃபோர்ஸ் ஆன் தி சிஸ்டம் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். எஸ் ஆர் இதுதான் ஐடியா. கிளியர்? ஸோ இதை எப்படி கொஸ்டின் கால்குலேட் பண்ணலாம்னா இங்கே பாருங்க நான் எடுத்துட்டேன். ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டேன். இது என்ன சொல்லிட்டேன்? இது 90 டிகிரின்னு எடுத்துட்டேன். திஸ் இஸ் வாட் 90 டிகிரி. ஸோ இது நான் எடுத்துட்டேன் 30 டிகிரின்னு எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டேன் 60 டிகிரின்னு எடுத்துட்டேன். 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. நவ் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 டிகிரி தான் வேணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் 30 டிகிரினே வச்சுக்கலாம். இங்கே ஒரு மாஸ் நான் கன்சிடர் பண்ணேன். என்ன அப்படின்னா 1 kg நான் கன்சிடர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இஃப் த சிஸ்டம் இஸ் ஈக்குலிபிரியம், இது என்ன அப்படின்னா சிஸ்டம் இஸ் ஈக்குலிபிரியம் சொல்லிட்டாங்க. சிஸ்டம் இஸ் இட் ஈக்குலிபிரியம், ஈக்குலிபிரியம் சொல்லிட்டாங்க. இங்க டென்ஷன் T1 எடுத்துட்டேன். இந்த டென்ஷன் என்ன எடுத்துட்டேன்? T1. இந்த டென்ஷன் T2. இந்த டென்ஷன் என்ன எடுத்துட்டேன்? T3 எடுத்துட்டேன். இப்போ T1 T2 T3 நாம கால்குலேட் பண்ணணும். T1 T2 T3 நாம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு நாம ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க இந்த 1 kg மேல ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போறேன். Can we start the free body diagram? So சொல்லுங்க பார்க்கலாம் என்ன டைரக்ஷன் இருக்குடா சொல்லுங்க பார்க்கலாம். So இந்த 1 kg மேல free body diagram வரையணும் அப்படின்னா free body diagram நான் வரைய போறேன். எந்த மேல? 1 kg மேல. So 1 kg மேல நான் free body diagram வரையணும் அப்படின்னா 1 kg மேல free body diagram வரையறேனா சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன வேர்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னென்ன பாயிண்ட்? ஃபர்ஸ்ட் we have to consider point mass நான் கன்சிடர் பண்றேன். This is what 1 kgங்கிற ஒரு point mass. இந்த point mass மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இங்க பாருங்க. T3 is always away from the body. So எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? away from the body. எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? T3 away from the body. mg எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? downward direction. அப்ப m ஓட வேல்யூ 1 kg. இப்ப T3 ஓட வேல்யூ ஈக்குவல் பண்ணலாமா? அதாவது பாயிண்ட் மாஸ் கன்சிடர் பண்ண அது மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரிசால்வ் பண்ணனும். T3 is equal to what? mg. m ஓட வேல்யூ என்னது? 1g. That's it. Clear? Everyone understood it? T3 direction is wrong or right, sir? Yes, it is correct only. See, with respect to this body, in the point of earth, I T3 எழுதுறேன். With respect to this body, T3 எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? So மேல இருக்கும், away from the object. Yes or no? Clear? DP is clear? Yes. So உங்களோட ஃபேன் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட WWE ல WWE. So யார் உங்களோட ஃபேன்? யாரோட ஃபேன் நீங்க? என்னோட ஃபேன் யாரு அப்படின்னா RKO. So அவனோட இது இருக்கு இல்லையா? RKO. அப்படின்னா ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செத்ரோலன்ஸ் மேலே வந்து ஏறுவான். தலையில வச்சு அடிக்க பார்க்கும்போது மேலே குதிச்சு ஒரு அடிச்சு. ஓகே, ஆர்கேஓ போட்டுற வேண்டியதுதான். யாரெல்லாம் ஃபேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட ஃபேன் நீங்களா? யாரோட ஃபேன்ஸ்? ஆர்கேஓ. ராண்டி ஆர்டர். எஸ், போடுறா டிபி. எஸ், பிரசாந்த். குட். ஆர்கேஓ. யாரெல்லாம் இருக்கீங்க WWE பாக்குறாங்க? பார்த்துருக்கீங்க? ஒரு டைம்ல பார்த்துருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் WWE பார்த்துருக்கீங்க ஒரு டைம்ல? சேம் சார். எஸ், சேம் சார். யாருமே இல்லையா? ஒருத்தங்க மட்டும்தான், டிபி மட்டும்தான். தாரணி இல்லை. ஸோ உங்களுக்கு கிரிக்கெட் பார்ப்பீங்களா? தாரணி கிரிக்கெட். மகாலட்சுமி, ராண்டி, ஹரி. எஸ், ராண்டி தான் இல்லையா? ரெவல்யூஷன் ஹிஸ்டரி. எஸ், அவங்க வந்தாலே அது ஒரு வந்துருவாங்க இல்லையா? எஸ் எஸ், ஹரி இஸ் குட். தாரணி யூ லைக்? ராண்டி பார்த்துக்க. ராண்டி தான்டா பக்கா மாஸ் பார்த்து இருக்க சார். எஸ் எஸ், ஆல் ஸ்போர்ட்ஸ் பாரு. ஆல் ஸ்போர்ட்ஸ் ஒன்று விடக்கூடாது, ஃபுட்பாலும் விடக்கூடாது. நெக்ஸ்ட் என்னது? எது விளையாடுறாங்களோ அது எல்லாத்தையும் பார்த்துட வேண்டியதான். எஸ் எஸ், பார்த்துருக்கு சார். எஸ், யார் உங்களோட ஃபேவரட்? ஸோ உங்களோட கேம்ல உங்களோட ஃபேவரட் சொல்லுங்க. உங்களோட கேம், ஏன்னா WWE பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஓகே, உங்களோட கேம்ல உங்களோட ஃபேவரட். ஓகேவா? எஸ், கிளியர். ஸோ நான் இப்போ எடுத்துட்டேன் T எடுத்துச்சு. இப்போ T2 நாம கால்குலேட் பண்ண போறோம். T2 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? How can we calculate T2 எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம்? ஸோ இப்போ எப்படி நாம கால்குலேட் பண்ணலாம் T2? ஸோ T2 நான் எடுத்துட்டேன். சரி, T1 எடுத்துட்டேன். ஸோ பாருங்க, இது இன்க்ளைன்ல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? we have to resolve the component. ஸோ நிறைய டெக்னிக் இருக்கு to calculate that, but I am going with the free body diagram போய் நான் அப்ளை பண்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ I can go with it what Lami's theorem அப்ளை பண்ணலாம், பட் நான் இங்க free body diagram இங்க அப்ளை பண்றேன். ஸோ இங்க நான் எடுத்துட்டேன், இதை நான் ரிசால்வ் பண்றேன் இல்லையா? ரிசால்வ் பண்றேன். T3 என்னவா இருக்கும்? இங்க பாருங்க, இந்த பாயிண்ட பொறுத்த அளவுக்கு T3 away from that. இது 30 இருந்துச்சு அப்படின்னா இது என்னவா இருக்கும்? இது 30 இருக்கும் இல்லையா? zigzag. ஓகேவா? zigzag 30 இருக்கும். இது என்னது? 30 டிகிரி. அப்ப என்ன சொல்லலாம்? T1 cos 30. இது என்ன சொல்லலாம்? T2 sin 30 சொல்லலாம் இல்லையா? T2 sin 30. clear for T2. T1. இதை T2 எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், இது என்னவா இருக்கும்? இது 60 இது 60 இருக்கும். zigzag 60.
ஓகேவா? ஸோ இது என்னவா இருக்கும்? திஸ் இஸ் வாட். ஸோ T2 எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஸோ வாட் இஸ் வேல்யூ ஆஃப் T2? ஸோ T2 இந்த டைரக்ஷன்ல இருக்கும். இதை நான் ரெண்டு காம்பவுண்ட் ரிசால்வ் பண்ணா இது என்ன சொல்லலாம்? 60. இது என்ன சொல்லலாம்? T2 cos 60. இது என்ன சொல்லலாம்? சரி இது T1 sin 60. கிளியரா? கிளியர்? ஸோ திஸ் இஸ் வாட். அண்ட் ஆல்சோ T3 எந்த டைரக்ஷன்ல இருக்கு? டவுன்வர்ட் டைரக்ஷன். T3 ஓட வேல்யூ என்னது? G. ஸோ நாம இப்போ ஈக்குவேட் பண்ணலாமா? கேன் வி ஈக்குவேட் திஸ் ஒன்? வாடா என்னடா ஸ்டார்ட் பண்றேன் சார். இப்போ இருந்து ஸ்டார்ட் 650. என்னடா போட்டு தள்ளி இருக்கீங்க சார்? நீங்க விவேகம் அல்டிமேட் கிளாஸ்ல எங்க விவேகம் அல்டிமேட் கிளாஸ்ல எடுத்திருக்கீங்களா சார்? இல்லையே நான் இங்கே தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் அல்டிமேட். நாம் எடுத்தாலே அல்டிமேட் தான், அல்டிமேட் ஸ்டார் தான் சார். நீங்க இல்லையே சார். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணா 650 எடுக்கிற முடியுமா சார்? ஃப்ரம் 0 to கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஆவரேஜ் 650ங்கிறது இந்த இதில் நாம we can expect that. நான் ஒரு 500 எடுக்கிறேன்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணா 600 பாசிபிளா? எஸ், இட் இஸ் பாசிபிள். ஏன்னா நீட்டோட சிலபஸ் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, ஏற்கனவே நீங்க ரிவிஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ இருந்து நீங்க ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் 650 அச்சீவ் பண்ண முடியும். பட் இப்போ இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் ஒரு 450 இருந்து 550 வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ விடிய படிச்சாலும், ஏன்னா அங்க பாருங்க நாம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்? we are going to start from where? பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ we can score ஒரு 550 அப்படிங்கிறத நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? பட் 650ங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி இப்ப ரிவிஷன் பண்றீங்க அப்படின்னா ஐ ஷோர் தட் இப்ப இருந்து ஏற்கனவே நீங்க படிச்சிட்டீங்க, you are in 50%. 50% இருந்து ஒரு 90%, எஸ் யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் 650. உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஷூர் ஐ கேன் அக்ரி வித் தட். ஓகே, ஸோ ஆமா மச்சான் டிபியா சார், ஆர் யூ டேக்கிங் விவேகம் கிளாஸ் சார்? இல்லடா சாம் அட் ஸ்பீக் சார், யூ ஆர் நாட் டேக்கிங் கிளாஸ் ஃபார் விவேகம் பேட்ச் சார். இல்ல எடுக்கவே இல்லடா சார், யூ ஆர் நாட் டேக்கிங் கிளாஸ் விவேகம் பேட்ச் எடுக்கவே இல்லை. ஸோ நாம் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம், துப்பாக்கி பேட்ச்னு போட வேண்டியதான். ஓகே, அஜித் ஸ்டார்க் ஆப்போசிட் நாம தான். ஓகே, துப்பாக்கி பேட்ச். ஸோ இப்போ வரல ஜனநாயகம் பேட்ச் போட வேண்டியதான், போட்டு தள்ள வேண்டியதாண்டா. பாருங்கடா டே 9 லைக் தாண்டா இருக்கு, வாங்கடா டே எனக்கு போடுங்களா டே சார். வை சார்? எஸ் 9 லைக் தாண்டா இருக்கு. 550 plausible சார். I know basic. Yes, you have to do hard work. பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எஸ் மகாலட்சுமி, you can, it is possible. Okay, so 550 500 plusங்கிறது பாசிபிள். பட் யூ ஹாவ் டு கிவ் ஹார்ட் ஒர்க். உங்களோட டெடிகேஷன் 24 ஹவர்ஸ்ல மேக்ஸிமம் ஒரு 13 ஹவர்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். ஆனா நீங்க சிங்கிள் மினிட் நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது பசங்க. சார் இல்ல ராண்டி பேட்ச் போடுற, ராண்டி பேட்சா போடுற, ராண்டி ஆர்ட் அண்ட் பேட்ச் ஆர்கேஓ பேட்ச்னு போட வேண்டியதான். போடு சார், வி நீட் யூ. எஸ், ஆர்கேஓ பேட்ச்னு போட வேண்டியதான், போட்டு தள்ள வேண்டியதான்டா. எஸ், ராண்டி பேட்ச் ஆர்கேஓ பேட்ச் போட்ட வேண்டியதான். நாம ஒரு பேட்சை போட்ட வேண்டியதான் ஆர்கேஓ. ஓகே, இல்லைன்னா சுப்ளக்ஸிட்டின்னு ஒன்று போட்ட வேண்டியதான். டுடே எல்லாருக்கும் ஸ்கூல் சார் நோ ஒன் அட்டெண்டிங். ஓகே, பரவாயில்லடா நீங்க அட்டன் பண்ணுங்க. ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். உங்களுக்காக தான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நாம என்ன எடுத்துலாம்? இப்போ பாருங்க 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எழுதலாமா? அப்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ நான் என்ன அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போர்ட் என்னவா இருக்கு? T sin θ ஆக்ட் ஆயிருக்கு இல்லையா? T1 sin 30 அப்வர்ட் ஃபோர்ஸ். T1 sin 30. அண்ட் இங்கே பாருங்க இது T2. ஸோ T2 இங்க பாருங்க T1 sin 30. இங்க பாருங்க இது அப்வர்ட் ஃபோர்ஸ், இதுவும் அப்வர்ட் ஃபோர்ஸ். பிளஸ் T2 sin 60 is equal to what? இது downward force என்னவா இருக்கு? 1g என்ன இருக்கும்? downward mg weight என்ன இருக்கும்? downward act ஆகும் 1g. ஓகேவா? sin 30ங்கிறது என்ன சொல்லலாம்? T1 1/2 plus T2 sin 60ங்கிறது என்ன சொல்லலாம்? √3/2. so this is what is at 1g. clear ஆ? first equation over. now horizontal force equate பண்ணலாமா? so இது left direction இருக்கு, இது என்ன direction இருக்கு? right direction. so எடுத்துங்க பார்க்கலாம். left direction என்ன சொல்லலாம்? T2 cos 60 is equal to T1 cos 30. So, அப்பனா T2 cos 60ங்கிறது என்ன சொல்லலாம்? 1/2
t1 sin 60 root 3 by 2. So in the 1 by 2 cancel. t2 is equal to root 3 times t1. Yes or no? In the t1 எடுத்துங்க substitute பண்ணா என்ன calculate பண்ணலாம்? You can able to calculate. The exam is going on. Yes, all the best. Exam நல்லா pass பண்ணுங்க. Yes, RKO batch. ஆமாடா போடு தள்ளிடலாம்டா RKO batch. Yes. Yes. Clear? Everyone understood, right? So in the t2 எடுத்துட்டு போய் இதல substitute பண்ணலாம், இதல substitute பண்ணா you can able to answer this question. Yes or no? So எடுத்துட்டு போங்க, t2 எடுத்துட்டு நீங்க substitute பண்ற. t2 எடுத்துட்டு substitute பண்ணா இந்த equation. This is what is the equation 2. This is equation 1. இந்த equation 2 எடுத்துட்டு போய் இதல substitute பண்ணலாம். பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Can you try? So இத எடுத்துட்டு போய் substitute பண்ணுங்க பார்க்கலாம். t1 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். இத எடுத்துட்டு போய் substitute பண்றேன். t1 by 2 plus t2 by 2. So t2 க்கு பதிலா நான் அப்ளை பண்றேன் இல்லையா? t2 க்கு பதிலா என்ன சொல்லலாம்? root 3 t1 by 2 root 3 இருக்கா? root 3 is equal to 1g. Right? So இப்போ நான் என்ன இந்த காமனா 2 காமனா இருக்கு இல்லையா? So நான் இத மல்டிப்ளை பண்ணிடலாமா? So இங்க பாருங்க root 3 into root 3 3. இங்க பாருங்க. So t1 by 2 plus 3t1 by 2 is equal to 1g. என்ன சொல்லலாம்? So இங்க பாருங்க பவர் ஆட் பண்ணி அப்பர் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? 4t1 divided by 2. So இது கேன்சல் ஆ 2. So this is what is a 1g. g. அப்ப நான் t1 ங்கிறது என்ன சொல்லலாம்? g by 2. Yes or no? That's it. Clear? Everyone? ஆமாண்டா மண்டை வெட்டிக்குது மண்டை. அது 12th ஓட பிசிக்ஸ் பார்த்தாலே கடுப்பு தான் ஆகுது. எஸ் ரொம்ப ரொம்ப படிச்சுட்டே இருக்குமா எக்ஸாம் லாஸ்ட் இந்த ஜான்வரி எல்லாருக்கும் ஹாப்பியா இருப்போம் இல்லையா? ஜான்வரி பிறந்தாலே நமக்கு ஹாப்பி. ஏன்னா ஜாலியா பட்டா என்ன பின்ன பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம், மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம், 5 நாள் லீவு கிடைக்கும், அப்படி சந்தோஷமா இருப்போம். ஆனா ஜனவரி முடியும் போது இருக்கே ஒரு பக்கு. என்ன பக்கு அது? எக்ஸாம்ங்கிற ஒரு பக்கு. எஸ் ஆர் நோ? எஸ்பெஷலி ஃபார் சிபிஎஸ்இ as well as ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டு எல்லாத்துக்கும் எக்ஸாம் வந்துடும். அதுக்கப்புறம் தூங்கவே முடியாதுடா. நமக்கு அப்படியே 12th ஸ்டூடெண்டோட மைண்ட் செட்ல என்னவா இருக்கு? எப்படி எக்ஸாம பண்ணி எழுதி கிளியர் பண்ண போறோமோ அப்படிங்கிற நிறைய பேரோட மைண்ட் செட் தெரியுது. ஐ கேன் ஃபீல் தட். சார் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங் சார். ஆமாண்டா முடிய போகுதுடா. டே இன்னைக்கு 21டா. 21 இன்னைக்கு. எஸ் 21 ஜஸ்ட் எவ்வளவு நாள் இருக்க போகுது இதுல 21 9 days. சரி 10 days லெஃப்டா பசங்களா. 10 days ஆனதுக்கு அப்புறம் ஒன்று இருக்க போகுது. பிப்ரவரி வந்தாலே சார் சிபிஎஸ்சி தான் சார் ரொம்ப கடுப்பு. ஆமாண்டா கடுப்பாகுதுடா. எஸ் மீன்வைல் 11th ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் வாட் டு டூ? ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு இருக்க விதி. 12th போனாலே நமக்கு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா 9th படிக்கும்போது இது நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா பாருங்க. 9th படிக்கும்போது சொல்லுவாங்க 12th சரி 10th மட்டும் போ, 10th மட்டும் பாஸ் ஆயிரு, 10th மட்டும் நல்ல மார்க் வாங்குரு, 11th 12th ஜாலியா இருக்குலாம் சொல்லுவாங்க. ஜாலியா தான் இருப்போம். 11th போனதுக்கு அப்புறம் தான் இருக்கு 12th மட்டும் எழுதிரு. அங்க ஒரு பூகம்பம் காத்திருக்கும். என்ன அப்படின்னா கண்டி வெடி மாதிரி அப்படியே 12th காத்திருக்கும். 10th கூட தப்பி தவறி நாம 5 செஷன் தான். பட் 5 செஷன்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஒரே அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே ஒன்னா கொடுத்துருப்பாங்க. தப்பி தவிர்த்து பாஸ் ஆயிடலாம். 11th வந்ததுக்கு அப்புறம் இருக்கு பிசிக்ஸ் தனி, கெமிஸ்ட்ரி தனி, பயாலஜி தனி. ஐயோ ரொம்ப ரொம்ப யூனிவர்சல் ஐ சார். ஆமா சார். எஸ் ஆமா 12th போய் பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. காலேஜ் போ ஜாலியா இருக்கலாம், அதனால 12th படின்னு சொல்லிடுவாங்க. 12th முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லும் போது காலேஜில் போன ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து படிச்சாதான்டா 3rd இயர்ல உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே பண்ணி லைஃப்ங்கிறது என்ன அப்படின்னா சம்பவம் காத்திருக்கு. எஸ் கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? எஸ். ஸோ அதுக்காக தெரிஞ்சுக்குங்களா பசங்களா? ஓகே எஸ் கிளியர்? எவ்ரிவன் அண்டர்ஸ்டுட் ரைட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஸோ நமக்கு இருக்கிறது 10 days. தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் போர்டு எக்ஸாம். தயவு செய்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ மைண்டை விட்டுறாதீங்க. ஓகேவா? சி உங்களோட ஃபியூச்சர் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நீங்க பாருங்க, நாம கஷ்டப்படதான் போறோம். ஓகேவா? நமக்கு ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைமே நமக்கு கிடைக்காது. இருக்க டைம்ல நாம ஹாப்பியா இருந்துக்க வேண்டியதான். இப்போ நாம ஹாப்பியா இருக்கோமா? ஓகே 20th எக்ஸாமா, பிசிக்ஸ் எக்ஸாமா, அதுக்கு முன்னாடி நம்ம ஹாப்பியா இருக்குமா? ஹாப்பி. தட்ஸ் இட். ஒவ்வொரு மினிட்ல நாம ஹாப்பியா இருக்குமா? ஹாப்பி. அதுதான் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ நாம இதுக்காகவே ஹாப்பியா இருக்கிறதுக்காகவே டைம் கொடுக்கணும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது பசங்களா எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கங்க. ஸோ நமக்கு இருக்க டைமை ஹாப்பியா நாம வச்சுக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு
டுவெல்த்துங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஸோ நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் ஐ வில் ஷோர் தட் காலேஜ் போனதுக்கப்புறம் உங்களோட ஹாப்பி டைமுங்கிறது அதிகமாகும். ஏன்னா இங்கே பாருங்க, ஒவ்வொரு டைமில் இதில் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னா 12th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ப்ரீ போர்டு எக்ஸாம் வைப்பாங்க, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, தாங்க முடியும், மந்த்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், டெய்லி டெஸ்ட், ஹார்லி டெஸ்ட், செகண்ட் பை செகண்ட் டெஸ்ட்னு கூட வச்சிருவாங்க. இந்த செகண்ட் அடுத்த செகண்ட் அப்படிங்கிற டெஸ்ட் வச்சிருவாங்க. பட் காலேஜ் போகும்போது உங்களுக்கு என்ன மட்டும்தான் இருக்கும், ஒன்லி இன்டர்னல் எக்ஸ்டர்னல், தட்ஸ் இட். ஓகே, நம்பர் ஆஃப் எக்ஸாம் கம்மியாயிரும். ஸோ ஹாப்பியாக இருக்க டைம் அதிகமாகும். ஹாப்பியாக இருக்க முடியாத பசங்க ஆனால் ஹாப்பியாக இருக்கிற டைம் அதிகமாகும். 11th 12th விட ஹாப்பியாக இருக்க டைம் அதிகமாகும். ஸோ உங்களோட லைஃபை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர் டைம் தான் இந்த 12th. ஸோ தயவு செய்து ஐ கேன் அக்ரி தட் கஷ்டப்பட்டா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட் கட்டி தான் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சுச்சுவேஷன், அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டைம். ஸோ ப்ரிப்பேர் வெல். ஓகேவா, விட்டுறாதீங்க பசங்களா. ஐ எம் தேர் ஃபார் யூ. ஸோ நாங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பிப்ரவரின்னு சொல்லும் போது வி வில் கான்சன்ட்ரேட் ஆன் போர்டு ஆல்சோ. ஸோ நாங்கள் உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். ஸோ நீங்கள் எங்கள் கூட சப்போர்ட், எங்கள் கூட ட்ராவல் பண்ணால் டெஃபினட்டாக நீட் ஆஸ் வெல் அஸ் போர்டு எக்ஸாமுக்கு இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ஸோ தயவு செய்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் செக்ஷனை. ஓகேவா, அதுதான் நான் சொல்லுவேன். சார் பிவைக்யூ மட்டும் சால்வ் பண்ண போதுமா சார்? எஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் நீட்டோட பிவைக்யூ சால்வ் பண்ணால் 2026 கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீட்டோட பிவைக்யூ மட்டும் இல்லாமல் ஜேஇஓட பிவைக்யூவும் சால்வ் பண்ணணும். அப்போ தான் உங்களால் மேக்ஸிமமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங். கிளியரா? ஓகே, ஸோ நவ் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் லா ஓவர். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எஸ், திஸ் இஸ் கொஸ்டின் இஸ் தட். கேன் யூ டூ திஸ் கொஸ்டின்? கேன் யூ கால்குலேட்? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ பாடி ஆஃப் மாஸ் 1 kg சஸ்பெண்டட் வித், சேம் கொஸ்டின் தான், நாம் எடுத்த கொஸ்டினே தான்டா. சஸ்பெண்டட் வித் 2 ஸ்ப்ரிங் மேக்ஸ் அன் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. கேன் யூ கால்குலேட் அண்ட் டெல் மீ தி ஆன்சர்? என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் சார், நான் ஜேஇ ஸ்டூடெண்ட் சார். ஹரி, ஜேஇ இஸ் குட், ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. எக்ஸாம் 2027 நீங்கள் எப்போ எழுத போறீங்க? எப்போ எழுத போறீங்க? எஸ், லாஸ்ட் இயர் நீட் 2025 டஃப்பாக வந்துருச்சுடா. ஓகே ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். கேன் யூ சால்வ் திஸ் கொஸ்டின்? கேன் யூ சால்வ் திஸ் கொஸ்டின்? ஆன்சர் பண்ணுங்கடா பார்க்கலாம். இது T2, இது T1. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் T1 அண்ட் T2, ரைட்? T1 அண்ட் T2 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை ரிசால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டைம் ரிசால்விங் திஸ் கொஸ்டின் நான் ரிசால்வ் பண்ணுறேன். எப்படி ரிசால்வ் பண்ணலான்னு பாருங்க. T2 நான் எடுத்துட்டேன், இது T2. ஸோ இது என்ன சொல்லிட்டாங்க, 30 இல்லையா? ஸோ இது என்ன சொல்லலாம், T2 cos 30. இது என்ன சொல்லலாம், T2 sin 30. கிளியரா? T2 cos 30, T2 sin 30. T1ங்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது 60, இது T1. T1 sin 60. இது என்ன சொல்லலாம், T1 cos 60. ஸோ இப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவேட் பண்ணலாமா? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னா இங்க பாருங்க, இதுதான் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். பாருங்க, இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண. எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்க ஃபோர்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க ஆக்சிஸ் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க ஃபோர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபோர்? T2 cos 30 is equal to what? T1 cos 60. cos 30ங்கிறது என்ன சொல்லலாம், √3/2. cos 30 √3/2. sin cos 60ங்கிறது 1/2. ஸோ இந்த 2 கேன்சல். T1ங்கிறது என்ன சொல்லலாம், √3 T2 னு சொல்லலாம். எஸ் ஆனா √3 T2. கிளியர்? எஸ், குட், சூப்பர். ஹரி இஸ் குட். பி இஸ் ஆன்சரா சார்? ஈஸி சார். எஸ், ஈஸி தான். ஸோ ஆன்சர் பியா செக் பண்ணிக்க, ஒரு டைம் ஆன்சர் பியான்னு செக் பண்ணிக்க எவ்ரிவன். ஸோ ஹரி போட்டுட்டான், மற்றவங்க யாராவது போடாமல் இருக்கீங்கன்னா போடுங்க, போட்டு ஆன்சர் சொல்லுங்க. எஸ் சார், எஸ், டீப், எஸ், குட். ஸோ இப்போ T1 நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை நான் எடுத்துட்டேன்னா, ஸோ இது நான் எடுத்துட்டேன். T1 sin 60 plus what? T2 sin 30 is equal to what? Downward force. ஏன்னா downward force equal to upward force, mg. இல்லையா? mங்கிறது 1 kg. ஸோ இங்கே எடுத்துட்டேன்னா T1 sin 60ங்கிறது என்ன சொல்லலாம், sin 60 √3/2 plus T2 sin 30ங்கிறது 1/2 is equal to g. இப்போ T1 எடுத்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். T1 is equal to √3/2 √3 இல்லையா, √3/2 T2 plus what? T2/2 is equal to g.
ஸோ இப்போ என்ன கிடைச்சிடும் ரூட் த்ரீ, ரெண்டு ரூட் த்ரீ இருக்கா? ஸோ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ, த்ரீ ஆயிருமா? ஏன்னாங்க பாருங்க இது ஒரு ரூட் த்ரீ, இங்க ஒரு ரூட் த்ரீ இருக்கு. த்ரீ த்ரீ T2 by 2 T2 by 2 is equal to G. ஸோ என்ன இருக்கும் 4T2 by G, 4T2 by G, yes by 2. ஸோ இது கேன்சல் பண்ண என்ன கிடைச்சிடும் 2, T2 is equal to G by 2, 10 by 2 என்ன சொல்லலாம் T2 is 5. Yes, option is T2 is what is that 5. T3 எடுத்துட்டேன் அப்படின்னா 5 root 3. Clear? Yes, super. Everyone understood, right? So this is what is the first. இது என்ன அப்படின்னா JEE question பசங்களா. ஸோ இதுவே லாமிஸ் தியரம் அப்ளை பண்ணலாம். லாமிஸ் தியரம் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஓகே, லாமிஸ் தியரம். ஓகே, ஸோ நான் இப்போ ஒன்லி ஃப்ரீ பாடி டயக்ராம் மெத்தட் தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ மஸ்ட் பி நோ கிளியர்லி. எஸ் ஆர் நோ? கிளியரா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா லாமிஸ் தியரம் வச்சு எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் வில் டிஸ்கஸ் தட். ஸோ இந்த கொஸ்டினை லாமிஸ் தியரம் எப்படி அப்ளை பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் லாமிஸ் தியரம் ஈஸியாக நாம் எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. லாமிஸ் தியரம், இந்த கொஸ்டின் எப்படி நாம லாமிஸ் தியரம் எப்படி அப்ளை பண்ணலாம்? ஸோ லாமிஸ் தியரங்கிறது என்ன அப்படின்னா லிசன் ஈஸியாக நாம் எடுத்துக்கலாம். ஸோ லாமிஸ் தியர், ஸோ லாமிஸ் தியரங்கிறது இட்ஸ் லைக் அ சைன் ஃபங்க்ஷன் மாதிரி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எஸ் ஆனோ? ஸோ இப்போ நான் எடுத்துட்டேன் 3 வெக்டர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் அ கான்கரண்ட் வெக்டர்னு சொல்லலாம். திஸ் இஸ் வாட் T1, இது நான் T2ன்னு எடுத்துட்டேன், இது நான் T3ன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 வெக்டரும் ஒரே பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த வெக்டர் என்ன சொல்லலாம்? கான்கரண்ட் வெக்டர்னு சொல்லலாம். கான்கரண்ட் வெக்டர். ஸோ இந்த ஆங்கிள் நான் எடுக்கிறேன், இந்த ஆங்கிள் T3க்கு ஆப்போசிட் ஆங்கிள் நான் எடுத்துட்டேன் θ3 எடுத்துட்டேன். T1க்கு ஆப்போசிட் ஆங்கிள் θ1, T2க்கு ஆப்போசிட் ஆங்கிள் θ2ன்னு எடுத்துட்டேன். எஸ் ஆர் நாட்? θ1, θ2, θ3. Clear? So the Lami's theorem says that, understand this one, Lami's theorem நான் எடுத்துட்டேன் அப்படின்னா the corresponding vector and the sign of the angle remains constant. Ratio of என்ன சொல்றேன் அப்படின்னா the vector divided by the sign of angle என்னவா இருக்கும்? remains constant. Okay, இதுதான் என்ன சொல்லலாம்? Lami's theorem. The ratio of the vector divided by sign of angle remains constant. What do you mean that? இங்க பாருங்க நான் எடுத்துட்டேன். So this is what is a Lami's theorem. ஓகேவா? ஸோ எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இங்க பாருங்க நான் எடுக்கிறேன் Lami's theorem. Listen carefully. நான் எப்படி எடுக்கிறேன்னு வச்சுக்க. இப்போ T1 எடுத்துட்டேன், இது T1 divided by opposite angle sin θ1 இல்லையா? sin θ1 இது என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். கான்ஸ்டன்ட். அதே மாதிரி θ3 ன்னு எடுத்துட்டேன், θ3 divided by அதோட ஆப்போசிட் ஆங்கிள் என்ன சொல்லலாம்? sin θ3 remains constant. அதே மாதிரி θ2 divided by sin of angle θ2 remains constant. அப்ப நான் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா theta times sin T1 sin θ1 that must be equal to T3 sin θ3 that must be equal to T2 sin θ2. So remains என்னவா இருக்கும்? This is what is a எல்லாமே ஈக்குவலா இருக்கும். So this is what is the Lami's theorem. எஸ் ஆர் நோ academy part? Clear? எல்லாத்துக்கும் புரியுதா பசங்களா? Lami's theorem என்னன்னு தெரிஞ்சுதா? இப்போ ப்ராப்ளம் நமக்கு கொடுத்துற ப்ராப்ளம் இதை தான் அப்ளை பண்ண போறேன் பசங்களா. இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு பாருங்க. நமக்கு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா, ஸோ இதோடது mgன்னு கொடுத்துட்டாங்க, டவுன்வர்ட் இஸ் mg. இது என்ன சொல்லிட்டாங்க? 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இது என்ன சொல்லிட்டாங்க? 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இது T1 கொடுத்துட்டாங்க. இது என்ன சொல்லிட்டாங்க? T2ன்னு கொடுத்துட்டாங்க. ப்ராப்ளம் அப்ளை பண்ணலாமா? See, this is what is that? 3 வெக்டர் என்ன சொல்லலாம்? It is a concurrent vector. இங்க பாருங்க. So mg downward ஆக்டா இருக்கு. Vector is a force is a vector. அதனால தான் concurrent vector நம்ம சொல்லலாம். mg is downward. T1 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, T2 இந்த டைரக்ஷன்ல இருக்கு. So இப்போ பாருங்க, இது என்னவா இருக்கு? இது 9, இது 60, இது 30, இது 9 60. அப்படின்னா டோட்டல் ஆங்கிள் பாருங்க, இங்க இருந்து இங்க என்னவா இருக்கும்? 180 இருக்குமா? அப்படின்னா 180 இங்க பாருங்க, இது 60, இது 90. அப்படின்னா இது என்னவா இருக்கும்? This is இது 60, இது 30, இது 60 இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கும்? 90. ரைட்? அப்படின்னா mgக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னது? 90. T1க்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்னன்னு பார்க்க போறோம். T1க்கு ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்னா இந்த டோட்டல் ஆங்கிள் தான் எடுக்கணும். So we have to take it as total angle. இது 60, இது என்ன சொல்லலாம்? இதை நாம 90 எடுக்கலாமா? This is what 90. அதே மாதிரி இது 90 எடுக்கலாமா? That's it. புரிஞ்சுதா? அப்ப நான் எப்படி அப்ளை பண்றேன்னா பாருங்க. So where is Madan sir? So sir is busy. Okay, so அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூவா இருக்கு. But he will come. Okay, so don't worry. So he will come. Yes. So